ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு. அது ரொம்ப அழகா வந்து நம்ம சபரி அவர்கள் டைரக்டும் பண்ணிருக்காங்க. சுஷ்மா அவர்களையும் மேடை கழிக்கிறேன் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட உங்களுக்காக. ஸோ அடுத்ததாக லைக் டு வெல்கம் ஆர்ட் டைரக்டர் கோபிநாத் அவர்கள். ஸோ நம்ம வந்து மைண்ட்ல எவ்வளோ விஷயம்னா வச்சிருந்துருக்கலாம், அதெல்லாம் வந்து அழகா செட்ல இருந்தாதான் நம்மோடு மேடை கழிக்கிறேன். கோபிநாத் அவர்கள் எங்க இருக்கீங்க? ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் சவுந்தரராஜன் அவர்கள். இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா நடிகர்களுக்கும் நம்மளோட ஆர்ட் டைரக்டர் கோபிநாத் அவர் இல்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எடிட்டர் முத்தையன் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த பாடல் பத்தியும் இந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு சபரி என் நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு. ப்ராஜெக்ட் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஒர்க் பண்ண எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் சபரி தான் வந்து நிறைய கண்டென்ட் உள்ள வைக்கணும்னு சொல்லி நிறைய ஸ்டெப் நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நன்றி, தேங்க்ஸ். ஸோ அடுத்ததாக ஆல் டைம் ஃபேவரட் ரியோ ராஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மகேஷ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ ஜோடியில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அப்போலேருந்து இப்போ வரையுமே சச் அ ஹார்ட் ஒர்க்கர். ஸோ அதுக்கான பலனாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் செகண்ட் சான்ஸ் டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸ்ரீவி பிரதர், ஐ மீன் ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட கம்போசிங், ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அம்மு அபிராமி அப்படின்னாவே கூப்பிடுவாங்க, டப்புடு போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்றது இல்லாம இதுல வந்து திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சுட்டோடனே திரும்பி 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டோம். இப்போ இதை பத்தாலும் பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா அதான் திருப்பி எழுப்பிட்டாங்களே அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்ப சூப்பரா இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஐ மீன் கரெக்டி பண்ணும்போதே சொல்லியிருக்கேன், உங்களோட டான்ஸும் உங்களோட ஆக்டிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இதுலேயும் இருந்தது, செம்மையாக இருந்தது. அண்ட் மகேஷ் சொல்லவே தேவையில்ல, பேசிக்காக ஹி இஸ் அ டான்சர் அண்ட் டான்சர் டர்ன்ட் ஆக்டரா இப்போ என்னால் பார்க்க முடிஞ்சுது. சூப்பராக இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் த ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சிறப்பு தோற்றத்தில் வந்த சரத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ அண்ட் எஸ், ஸோ ஜிவி சார் தனியாக பாடினா செம்மையாக இருக்கும், நரேஷ் ப்ரோ தனியாக பாடினா செம்மையாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து இது பாடியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஸ்பெஷலாக ஃபீல் ஆனது வந்து நரேஷ் பிரதரை இங்கே மீட் பண்ணது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி பிரதர் உங்களை மீட் பண்ணது. நிறைய தடவை உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், பட் இங்கே மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீதர் மாஸ்டர், நான் இப்படி திரும்பிக்கிறேன், எப்போ ஒன்னா ஒர்க் பண்ணுவோன்னு கேட்பாரு. நானும் சீக்கிரம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது இன்னும் நடக்க மாட்டேது மாஸ்டர். செம்மையா பண்றோம் மாஸ்டர், சீக்கிரமே பண்றோம் மாஸ்டர். இதெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. இப்பவே ஒரு மூமெண்ட். ஐயோ மாஸ்டர், அம்மு ப்ளீஸ் நீங்க ஜாயின் பண்ணலாம். எப்படி? கம் ஆன் ப்ளீஸ் ஜாயின். மாஸ்டர் இப்படி இல்ல, நீங்க என்னை ஆட வைக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். சீக்கிரமே என்னை டான்ஸ் பண்ண வச்சு அழகு பார்த்துருங்க மாஸ்டர். ஹூக் ஸ்டெப் அப்படின்னா ஸ்ரீதர் மாஸ்டர்னா ஹூக் ஸ்டெப். ஸோ அதுக்கு நான் வெயிட்டிங் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சந்தோஷம் இங்க வந்ததுல. மகேந்திரன் சௌந்தரன எப்ப மீட் பண்ணாலுமே ஒரு வைப் இருக்கும் சௌந்தரன்ட்ட. ஸோ இன்னைக்கு மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபீல்ஸ் லைக் அ பிரதர் ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ்ண்ணே. இங்க எல்லாரையுமே மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். யாரையாவது மறந்துட்டேன் அப்படின்னா என்னை மன்னிச்சு திரும்ப உங்களோட நன்றி நான் ஏத்துக்கங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷிங் ஆல் தி பெஸ்ட் டு செகண்ட் சான்ஸ் டீம். எஸ், தேங்க்யூ. ஓகே, 3, 2, 1 and go. Please give a big round of applause and once again a big congratulations to the whole second chance team. இந்த பாடல் வந்து பிரம்மாண்டமான வெற்றி பெறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். சௌந்தரராஜா அவர்கள் to speak a few words. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகையோட நண்பர்களுக்கும் மீடியா பிரஸ் நண்பர்களுக்கும் காலை வணக்கம். மேடையில் அமர்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும்
வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருக்கு. ரியோ சொன்ன மாதிரி தம்பி நீ கிளம்புடா. ஷூட்டிங் பாவம். எனக்கு இப்பதான் தெரியுது சில பேர் வருவாங்க டக்குன்னு பேசி முடிச்சுட்டு போகணும்னு நினைப்பாங்க. அப்ப நான் நினைப்பேன் இது வெயிட் பண்ண மாட்டாங்க, பிக்கப் பண்றாங்கன்ற மாதிரி நான் சும்மா நினைச்சுப்பேன் என்னோட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்ப நான் பிஸியா இருக்கும் போது தான் தெரியுது அதனுடைய கஷ்டம். அதனால நானுமே பேசிட்டு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அது ஒரு மாதிரி அநாகரிகமா இருக்கு. பட் இருந்தாலும் ட்ரை பண்றேன். ஏன்னா 11 மணிக்கு ஏடிஜிபியோட மீட்டிங் எனக்கு கொடுத்துருக்காங்க. 2-3 நாளா நம்ம கேட்டு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த டீமோட ஹீரோ தான் என்னை இன்வைட் பண்ணாரு, மகேஷ். எனக்கு தெரியும், ஒரு 2-3 ஈவெண்ட்ல மீட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு கடின உழைப்பாளி, எப்பவுமே வந்து பாசிட்டிவா இருப்பாப்ல, ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு அந்த ஒரு வெறியோட இருப்பாப்ல. இவருடைய தூக்குத்துறை நான் பார்க்கல, பட் இந்த இது பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரமேஷ். சில இதெல்லாம் பார்த்தா கார்த்தி என்ன ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அம்மா பிராமி பத்தி சொல்லவே தேவையில்லை. அவங்க ஒரு எக்ஸ்பிரஸ் கியூன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். நான் 2-3 ஈவெண்ட்ல நானும் அவங்களும் போயிருக்கோம். அப்ப நான் பர்சனலா நோட் பண்ணது என்னன்னா, அவங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் நிறைய இருக்குங்க. ஆமா, ஒரு பெரிய டைரக்டர்ஸ் யாராவது நீங்க ஹியூமர் சப்ஜெக்ட்ல வேணா அம்மா வந்து நீங்க நினைச்சு எழுதலாம் நினைக்கிறேன். இப்போ வரும்போது என்னங்க லேட் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க தானங்க ஹீரோயின் கேட்டாங்க. ப்ரோ நான் தண்ணிக்கேன்னு போட வந்தேன் ப்ரோ, எனக்கு சம்மந்தம் இந்த மாதிரி சும்மா கவுண்டர் கொடுத்தாங்க. அந்த எக்ஸ்பிரஷன் அந்த ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு ஈவெண்ட்ல வந்தப்போ கூட ஒரு பேனிக்கான சிச்சுவேஷன், நல்லா பெரிய லெகங்கா மாதிரி போட்டுட்டு அவங்க ஃபேஷன் ஷோ வரணும், அதெல்லாம் பண்ணணும். இருந்தாலும் ஒரு டென்ஷன் இருக்கு. அழகா வந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு ஒரு பெரிய ஒரு கேலப்பிங் ஆக்கிட்டு போனாங்க. ஸோ டைரக்டர்ஸ் அம்மு அபிராமி வந்து சூப்பரா வந்து அவங்க ஹியூமர் பண்ணுவாங்க. அண்ட் டிரெக்டர் நான் வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தேன். யாருன்னே தெரியாம வேற ஒரு ப்ரொடியூசர் தினேஷ் மீட் பண்றதுக்காக போயிருந்தேன். அப்ப அங்க பார்த்தேன், இங்க பார்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு. ஐடியா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா இது ரொம்ப எனக்கு வந்து என்னன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்படணும்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாருக்குமே இதை நம்ம பேசாம இருந்திருக்கலாமே, இல்ல இதை நம்ம சொல்லியிருக்கலாமே, அந்த யோசிச்சு செயல்படுறதுக்கான விஷயமா தான் இதை நான் பாக்குறேன். அந்த ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு அந்த ஆரம்பத்துல இவன் யாரு ஷார்ட் டெம்பரா, இவன் கிரிமினலா, அது மட்டும் தான் எனக்கு கன்வே ஆகல. மற்றபடி அமேசிங். அந்த எடிட்டிங் சூப்பரா இருந்தது, உங்க ஐடியா சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நீங்க இதை படமாவே பண்ணலாம். இந்த கான்செப்டை இந்த டீமை வந்து என்கரேஜ் பண்ண ப்ரொடியூசருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிங்க. இது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு நான் திரும்ப சொல்றேன், இங்க இண்டஸ்ட்ரியில டிஜிட்டல் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஈஸியா பிலிம் மேக்கர் ஆயிடுறாங்க. ஆனா இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் 15 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டவங்கலாம் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களால பொருளாதார ரீதியாவே ஒரு ஷார்ட் பிலிம் பண்ண முடியல, ஒரு ஆல்பம் பண்ண முடியல. அப்படி இருக்க சூழல்ல நீங்க பண்றது இட்ஸ் பிக் திங். நீங்களும் பெரிய படம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கணும் வாழ்த்துறேன். அண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க, ப்ரொடியூசர் கவுன்சில ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. இந்த படத்துல இது வைரமுத்து சார் பத்தி சொல்ல தேவையில்லை, ஜிவி பிரசாத், நரேஷ், மியூசிக் சூப்பர் சார். ஒரு மெலடியாவும் இருக்கு, ஒரு பீட் ஃபுல்லாவும் இருந்தது, ஒரு மாதிரி ரிதமிக்கா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம ஒரு அழகா கேட்கிற ஒரு மூடு, அதுக்குள்ள ஸ்டோரி. நரேஷ் சார் சொல்லவே தேவையில்லை. எவ்ரிஒன் எல்லாருமே அவங்க வேலையை சூப்பரா பண்ணிருக்காங்க. வாழ்த்துக்கள். இதே டீம் செகண்ட் சான்ஸ் வந்து படமா வரணும். ஸ்ரீதர் மாஸ்டர் சார் பண்ணிட்டீங்க. அவரை சொல்லிருக்காரு, நான் ஜோடியில நல்லா ஆடிக்காரு, இதுல நல்ல பெர்ஃபெக்டா மூவ்மெண்ட் பண்ண வச்சிருக்கீங்க. நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த மீட்டிங் நம்ம படத்தோட சக்சஸ் மீட்டிங்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Master Mahendran to share a few words. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்மளுக்கு உயிர் குறுக்கெடுத்துல இருந்து மச்சான் அதை சைலண்ட்ல போடுறோம். தேங்க்யூ. நம்மளுக்கு உயிர் கொடுக்கறதுல இருந்து, நம்மளுக்கு இந்த உலகனை என்னன்னு காமிக்கிறதுல இருந்து, நம்மளை ஒரு இடத்துல செட்டில் பண்ற வரைக்கும் அம்மா அப்பா இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அதே தான் சினிமாவுக்கும். ப்ரொடியூசர்ஸ் தான் எங்கள் எல்லாருக்குமே அம்மா அப்பா எல்லாமே. அப்படி ஒரு அம்மாவை இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உட்காந்துருக்கும் போது தட் இஸ் ஸோ நைஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸாக, நல்ல மைண்டடாக,
லைக் நம்ம பாட்டு நல்லா வரணும், நம்ம கூட நடிக்கிற நம்ம ஹீரோ நல்லா வரணும், ஹீரோயின் நல்லா வரணும் அப்படின்ற சென்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த படம் அந்த பாட்டு எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கும். வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து லைட்டாக மிஸ் ஆகி லைட்டாக ஒருத்தன் வந்து ஓகே அதை பார்க்கலாம் இது பார்க்கலாம் இல்லை என்ன அப்படின்னு நினைச்சாலுமே யாரோ ஒருத்தங்க அது வந்து மெயின் கீ டெக்னீஷியன்ஸாக இருக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. தட் கேன் பி எனி ஒன். அவங்க எங்கே நினைச்சாலும் அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகிடும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகாமல் நீங்கள் தான் எல்லாரையும் கரெக்டாக கேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சூப்பராக பண்ணுங்கள். அண்ட் கேமராமேன், எடிட்டர், டைரக்டர்ஸ், ஐம் சாரி எனக்கு உங்கள் பேர் தெரியல. அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் யார் டைரக்டர் அம்மான்னு சொன்ன உடனே அப்பா கோவம் வந்துடும். ஏன்னா எங்களுக்கு அப்பா டைரக்டர்ஸ் தான். ஆல் தி வெரி பெஸ்ட் பிரதர். நான் உங்களுடைய விஷுவல்ஸ் பார்க்கல, நான் கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சு அர்ஜென்ட்டாக ஓடி வந்தேன். ஐம் சாரி ஃபார் தட் ஃபர்ஸ்ட். அண்ட் கண்டிப்பாக நான் வந்துட்டு ரசிகனா நான் வந்துட்டு சேனலில் பார்க்குறேன், சரிகமால பார்த்துறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர், நிறைய பேரை வந்துட்டு நம்ம ஃப்ரம் த டே ஒன்ல இருந்து நம்ம ஸ்டாரா பார்த்துக்கிட்டே இருப்போம். யூனோ அவங்க எங்க இருந்தாலுமே நம்ம கண்ணு டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படி போகும். அப்படி ரொம்ப ஸ்க்ரீனை வந்துட்டு டப்பு டப்புன்னு அங்கங்க அவர் வர்ற ஷார்ட்ல எல்லாம் கேப்சர் பண்ற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட், ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு சினிமா ரசிகன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீதர் மாஸ்டர் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நானும் ரொம்ப சின்ன வயசு ஒழுங்கா ஆடுறா அப்படின்னு சொன்ன காலத்துல இருந்து தம்பி வாங்க இந்த மூமெண்ட் ஆடுங்க அப்படின்னு சொல்ற காலத்து வரைக்கும் நான் கூட இருந்திருக்கேன். அண்ட் யா, இந்த மாதிரி நல்ல நல்ல சாங்ஸ் வரணும், இந்த மாதிரி மாஸ்டர்ல இருந்தா கண்டிப்பா நல்லா வரும். ஆல் தி வெரி பெஸ்ட் மாஸ்டர். அண்ட் ஜிவி ப்ரோவும் நரேஷ் ப்ரோவும் பாடியிருக்கான்னு சொன்னாங்க. எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நரேஷ் ப்ரோலாம் எத்தனை நாள் வந்துட்டு கார் ஓட்டும் போது உங்க பாட்டெல்லாம் போட்டு கேட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தாலும் அப்படியே கூலா இருக்கேன் நான். ஐம் வெரி ஹாப்பி மீட்டிங் யூ பிரதர். அண்ட் மியூசிக் டைரக்டர் பிரதர், நீங்க ரொம்ப அழகா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க நிறைய சாங்ஸ் பண்ணணும். மியூசிக் வந்துட்டு அவன் என்ன டிப்ரெஷன்ல இருந்தாலும் அவனை காலி பண்ணி விட்டுரும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு அதுல. ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் அம்மு, சவுத்ல நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க அம்மு அபிராமியை பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சின்சியரான ஒரு படம் நல்லா வரணும், ப்ரொடியூசர்ஸ் நல்லா கரெக்டாக அவங்களுக்கு நல்லா இருக்கணும், ஒரு டைமுக்கு ஒரு லொக்கேஷனுக்கு போகணும், ஒரு சீன் நல்லா வரணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. எல்லாருமே அப்படிதான் யோசிச்சு சினிமாவுக்கு வராங்க. பட் கான்ஸ்டன்ட்டாக ஒருத்தங்க வந்துட்டு ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஹைதராபாத்ல நான் ஒரு ஷூட்டிங் போனால் அங்கே நான் அம்மாவை பார்க்குறேன். சென்னையில் இங்கே எங்கேயாவது நான் வேற எங்கேயாவது இருந்தால் அம்மாவை பார்க்குறேன். டக்குன்னு ஃபோன் பண்ண ஒன்று அம்மாவை பார்க்குறேன். அம்மோ, இப்போ நீங்கள் இருக்கிற இடம், இந்த இடம் வந்துட்டு எனக்கு பர்சனல் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஆர்டிஸ்டாக உங்கள் கோ ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது இது கிடையவே கிடையாது அம்மோ. ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும், ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் மகேஷ், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃபேமிலி வந்துட்டு சினிமா கிடையாது. நான் மட்டும்தான் சினிமாவில் ஃபர்ஸ்ட். எங்கள் அப்பா எங்கேயோ நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அவரால் அதை முடியல, என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ இவ்வளோதான் எனக்கு சினிமா, எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததான். அதை தாண்டி சினிமா ஒவ்வொரு நாளும் நான் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களையும் பார்க்கும்போது நான் சினிமாவை நான் ரொம்ப கற்றுப்பேன். மகேஷ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னடா நீ வந்து ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு ஒரு எனர்ஜி வருது மச்சான் அப்படின்வாங்க. ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது. என் எனர்ஜி இவனுங்கள மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது வர்றதுதான். ஏன்னா அவன் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நல்லா வரணும், செமையா பண்ணணும் மச்சான், அது பண்ணும் இது பண்ணும் இது பண்றேன் அது பண்றேன் சொல்லிட்டே இருப்பான் மச்சான். அவனோட எனர்ஜி, உன்னுடைய தாட் ப்ராசஸ்க்கே நீ ரொம்ப நல்லா வருவ மச்சி. இந்த ஸ்டேஜ் ஒண்ணுமே இல்லை மச்சி, இதோட இன்னும் பெரிய ஸ்டேஜ் ஸ்கிரீன்ல கண்டிப்பா ஒரு நாள் செமையா கலக்குவோம் மச்சி. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட். சரத், என்ன மச்சான் முடிச்சாலும் ஜிம்முக்கு போலாம்ண்ணா? ஓகே. ஏன்னா சரத் இப்போ வந்து காமெடி எல்லாம் விட்டுட்டு அவன் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸா ஒரு மாதிரி வில்லன் மாதிரியே வந்துட்டு இருக்கிறான். எனக்கு அது என்னன்னு தெரியல. சரத், ஆல் தி வெரி பெஸ்டா. எல்லார பத்தியும் பேசணும், உன்னை பத்தி பேச நினைக்காத மச்சான். நீ என்னோட பர்சனல் இன்ஸ்பிரேஷன். You know that very well. And love you so much. And whole team என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சரிகமாக்கு பெரிய வாழ்த்துக்கள். அவங்க நிறைய நல்ல சாங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த டீம் இன்னும் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா இவங்களை வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் லவ் யூ ஆல். தேங்க் யூ. நெக்ஸ்ட் ஆக்டர் சரத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன், ஓரிரு வார்த்தை பேசுமாறு. பரவாயில்ல, நான் ஏறிட்டேன். இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நானும் எப்பவும் போல ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடறேன். ஆனால் நான் சொல்றது நம்ம அந்த ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா இங்கே வந்து என்னுடைய நண்பன் மகேஷ், அவன் எப்பவுமே நான் ஃபோன் பண்ணுவான், மச்சான் எங்கடா இருக்கேன், கொஞ்சம் வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்னுவான். திடீர்னு வெளியில் வேற எங்கன்னா இருப்பான், அங்கே வாடானுவான், டீ சாப்பிட வாடானா, அந்த மாதிரி ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டான் ஷூட்டிங்கு. மச்சான் எங்கடா இருக்கேன் அப்படின்னா, வீட்டில் தான் இருக்கேன். என்ன மச்சானா, இல்லை ஒரு ஷூட் வாடா அப்படின்னா, என்னடா திடீர்னு ஷூட் கொடுக்குறான், சரி பேமெண்ட் தருவியா அப்படின்னா, தர
அதான் சும்மா தான் வந்தேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு ஆல்பம் சாங்கு அப்படின்னு சொன்னானே எனக்கு புரியல, என்னடா வாண்ணா ஆல்பம் சாங்குன்றான். அதுக்கப்புறம் நேற்று ஒரு ஃபோன் பண்ணான், மச்சான் எங்கடா இருக்கேன், நான் வீட்டில் தான்டா இருக்கேன், சொல்கிறா என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை நாளைக்கு பாட்டு ரிலீஸ் ஆகுது வாடாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அப்படி ஆரம்பிச்சது. சூப்பர்ரா, வேற லெவல், செம்மையாக வந்திருக்கு. அதுக்கு வந்து முக்கிய காரணம் சபரி பிரதர், வேற லெவல் பிரதர், செம்மையாக பண்ணியிருக்கீங்க. நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து முத்து பிரதர் உங்களுக்கு தான். ஏன்னா அன்னைக்கு வந்து நான் நடிச்ச 2 சீன் எனக்கே தெரியும். நான் யோசிச்சேன் எப்படி எப்படி இது வச்சாரு எனக்கு தெரியல அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் வச்சதுக்கு, தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லோ மோஷன், அதாவது வந்து பிரதர் அவருடைய வந்து ஒர்க்கு வந்து இங்கே நடக்கிறதா ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஸ்பாட்டில் என்ன ஸ்பீடு எப்பா வேற லெவல் பிரதர். அங்கே வந்து நான் நினச்சி பார்க்கல, அன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் எடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோம். சூப்பர் பிரதர், தேங்க்யூ. அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஸ்ரீபி, எப்போவுமே நானும் அவரும் ஒரே அப்பார்ட்மெண்ட் தான், பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அப்புறம் எப்போ பண்ணுறீங்க தம்பி, நீ எப்போ பண்ணுறேன்னு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படி நானும் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் பண்ணிட்டோம், நானே இதில் இருக்கேன். ஆமாம், நான் எங்களுக்கே தெரியாது நான் இங்கே இருக்கேன்னா அவர் இங்கே இருக்கேன்னு எனக்கு என்ன இங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு கூட்டின்னு வந்திருப்பேன்ல. சரி ஓகே. அப்புறம் நரேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் அன்னைக்கு வந்து சொல்லும் போது மகேஷ் கிட்ட கேட்டேன் டான்ஸு அப்படின்னு சொன்னோன்னே, டான்ஸா சரி யார் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர். அப்போ நான் வரல, ஏன்னா அவரு இந்த ஸ்பீடாலாம் போட்டு எல்லாம் எனக்கு தெரியாதுடா வேணாண்டா அப்படின்னா. இல்லைல்லவா உனக்கு ஆடுறதே இல்லை, நீ வந்து சும்மா என்னை பார்த்துட்டு போனா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா. அப்பாடா அப்போ ஓகே நான் வரேன் மாஸ்டர், தப்பிச்சிட்டேன் உங்ககிட்ட இருந்து. ரீல்ஸ் ஐயோ ஆமால, இதுக்கப்புறம் ஒன்று இருக்கு, சரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் தினேஷ் அண்ணே ரொம்ப ரொம்ப முன்னா நேரத்துலாம் பேசிட்டு தான் இருந்தேன் ஃபோனில், தம்பி என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஏன் படமெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன், விஜய் டிவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து படமெல்லாம் இன்னும் எனக்கு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க அப்படின்னா. தேங்க்யூண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அப்புறம் மாப்பிள்ள ஜிம்முக்கு 10 மணிக்கு போகலான்னு ஃபோன் பண்ணேன் எனக்கு, மணி 11:00 போகலாமா. சரி நிறைய உண்மை நீங்க வளரி இருப்ப, ஏதோ சொல்றேன்னு சொல்லிட்டு படத்துல சரி நல்ல சொல்லலை. தேங்க்யூ ஸோ மச். கெட்டப்லாம் சொல்றேன், கூடிய சீக்கிரத்துல சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து இந்த பாடல்னு கிடையாது, பொதுவாகவே அயராத உழைப்பு, அழகான நடிப்பு, பியூட்டிஃபுல்லான டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட காம்பினேஷனா இருக்கிற நம்ம ஆக்டர் மகேஷ் சுப்பிரமணியன் அவர்களை பேச அழைக்கிறேன். ப்ளீஸ் ஷேர் a few words sir. இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் கெஸ்ட் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அந்த வழக்கமாக இந்த மேடை பேச்சுனாலே இந்த கொஞ்சம் நடிங்க பாஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஏன்னா ஒரு கொஞ்சம் அந்த அளவுக்கு வராது. ஸோ எனக்கு பேசி கை தட்டி வாங்கலாம் பழக்கம் இல்லை, பேசாமல் நீங்களே ஃபர்ஸ்ட் கை தட்டிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணதுக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மை ஒய்ஃப். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதான் மகேந்திரன் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டோட அம்மா, ஸோ லைக் மது அண்ட் கார்த்திக். ஸோ அவங்க எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி அவங்க என்னோட ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ரெண்டு எங்களோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நான் பண்ணியிருந்தேன், நானும் சபரியும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ஸோ அவங்க வந்து கேட்டாங்க நல்லா இருக்கேன் ஷார்ட் ஃபிலிம், ஓகே நம்ம சேர்ந்து ஒரு ஏன் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டாங்க. ஸோ அப்படி உருவானது தான் இந்த ஒரு ஆல்பம் சாங். ஸோ சாங் அப்படிங்கும்போது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு டான்ஸ் அது மட்டும் நிறைய சாங்ஸ் அப்படி வருது. ஸோ நல்லாவும் இருக்கு. பட் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஏதாவது ஒன்று பண்ணணும், அந்த சாங்குக்குள்ள ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருந்தா ஒரு கான்செப்ட் நல்லா இருக்குங்கிற மாதிரி சபரி சொன்னாரு. ஸோ எனக்கு இனிஷியலா எனக்கு வந்து ரொம்ப ஆக்சுவலி எப்படி இது கன்வே ஆகுமா அப்படின்லாம் இருந்தது. பட் விஷுவலா பயங்கரமா சபரி சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து ஏன்னா இது பொருள் செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலி, ஓகேங்களா. யூஸ்வலாக ஒரு சாங் ஒரு செட்டுக்குள்ள எடுக்காம இது ஒரு 3-4 லொகேஷன் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான அத்தனை சப்போர்ட்டுமே வந்து மது அண்ட் கார்த்திக் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் அண்ட் மது. அண்ட் தென் நெக்ஸ்ட் கம் டு என்னோட ஹீரோயின் அம்மு அபிராமி. ஸோ எனக்கு வந்து அவங்களோட ஒர்க் பண்ணதுல வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி அவங்க வந்து ராட்சசன் படத்துலேருந்து அவங்களோட ஒரு ஃபேன் தான். அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அந்த வே ஷி கேரி, இது எல்லாமே பயங்கரமாக பண்ணுவாங்க. அது அசுரன் வந்து நான் மிகப்பெரிய ஃபேன் அவங்களுக்கு. ஸோ இந்த சாங் நாங்கள் பண்ணலாம் அப்படிங்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இருந்ததும் அவங்க தான். ஸோ லக்கீலி அது எங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஏன்னா இனிஷியலாக கொஞ்சம் ரொம்ப யோசித்தோம், ஓகே
நம்ம ஒரு நியூ கம்பர், நம்ம கூட எப்படி அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அவங்க ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அவங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, மியூசிக்கும் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம் மகேஷ் அப்படின்னாங்க. ஸோ வந்தாங்க. அவங்க வந்து லைக் என்ன, அந்த சாங்குக்குள்ள வந்து ஆக்சுவலாக ஒரு வாட்டி நாங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு வந்துருங்க, ஒரு 12 மணிக்கு அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய இடத்துல கூப்பிட்டுருக்கோம். பட் ஐம் சாரி ஃபார் தட். சம்டைம்ஸ் ஏன்னா அது ரோட்ல ஷூட் பண்ணும்போது ரெயின் எஃபெக்ட்லாம் பண்ணுறோம் சமயத்தில் இருக்கும்போது கொஞ்சம் க்ரௌட் இருக்கனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பயங்கர அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீபி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் டு ஒரு 10 வருஷமா எனக்கு அவர் நல்லாவே தெரியும். 10 இயர்ஸ் நான் அப்போ முன்னாடி வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரோல் பண்ண ஒரு சின்ன படத்தில் மூலியமாக எனக்கு அவர் பழக்கமானார். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அப்போலேருந்து நாங்கள் நிறைய பேசிட்டே இருப்போம் சினிமா பற்றி. ஓகே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது நமக்கு அதுக்கு அது மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமையணும், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பற்றி நிறைய பேசிட்டு இருந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து இப்போ கார்த்திகன் மது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு அடுத்த செகண்ட் எனக்கு தோணுது வந்து ஸ்ரீபி தான். ஸ்ரீபி நம்ம வந்து ஒரு ஆல்பம் ஒன்று இருக்குது, அந்த ஆல்பம் நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் வந்து பயங்கர எக்ஸைட் ஆகி வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நீங்கள் பார்க்குற வருஷன் வந்து ஒரு 7வது வருஷன் இது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஏன்னா கொஞ்சம் ரிலீசஸ் தள்ளி போகும்போதெல்லாம் அவர் அதுக்குள்ளே என்னென்ன இம்ப்ரூவைஸ் இன்னும் பண்ணலாம், இன்னைக்கு ட்ரெண்டுக்கு இப்போ என்ன பண்ணலாம். ஏன்னா சாங்ஸுங்கிற பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ட்ரெண்ட் இயருக்கு இயர் மாறிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து அப் டு டேட் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு வாரம் வரைக்கும் கூட ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இன்னைக்கு அது கரண்ட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. பயங்கரமாக வந்திருக்கு ஸ்ரீவி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் இந்த சாங்கை அழகாக பாடி கொடுத்த 2 நபர்கள், ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் தென் நரேஷ் ஐயர். ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த க்ரூவில் முக்கால்வாசி பேருக்கு நான் ஃபேன் தான். அப்படிதான் வந்து இந்த சாங் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஜிவி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த சாங்கை இந்த மாதிரி யங் டீமுக்கு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி பாடினதுக்கு, ஸோ நம்பிக்கை வச்சு பாடினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நரேஷ் ஐயர் சார், உங்கள் சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்காத நாள் கிடையாது. நான் பைக் ஓட்டும் போதெல்லாம், காலேஜ் போகும்போது எப்பவுமே வந்து ஐ யூஸ் டு லிசன் உங்களோட சாங்ஸ் தான். ஸோ அவ்வளோ சூதிங்கான ஒரு வாய்ஸு, அது உங்களை பற்றி சொல்லணுங்கிறது அவசியமே இல்லை, எல்லாருக்குமே இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ. உங்கள் கூட எனக்கு ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி நரேஷ் சார் வந்து நிறைய எவ்வளோ பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஆல்பம் தானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாடிட்டு உடனே போகாமல் எத்தனை கரெக்ஷன்ஸ் நம்ம கூப்பிட்டாலுமே அவர் அழகாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போது எப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாரோ அதே மாதிரி தான் இருப்பார். சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். தேங்க்யூ ஸோ மச் நரேஷ் சார். தென் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ட் இருக்கு. என்னன்னா வந்து ஆக்சுவலாக அவரோட ஸ்டூடெண்ட் நான் என்னோட காலேஜ் டைம் இருக்கும்போது ஸ்டூடெண்ட், நான் அவரோட ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் ஜாயின் பண்ணி இன்னைக்கு வந்து அவர் கூட ஒரு படம் வந்து நான் ஒரு படம் தூக்குதுறையின் படத்துக்கு அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணாரு. இப்போ இந்த ஆல்பமும் அவர் தான் பண்றாரு. ஸோ எனக்கு அவருக்கும் அவ்வளோ பெரிய பாண்டிங் இருக்கு. ஸோ அவர்கிட்டேருந்து நான் டே டு டே லைஃப்ல கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா ஒரு சாங் அப்படிங்கும்போது சாங் கொரியோகிராஃப் மட்டும் பண்ணிட்டு அதை எப்படி விஷுவல் எடிட் மட்டும் பண்ணிட்டு போகாம அந்த சாங்கை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், எப்படி அந்த மக்கள்கிட்ட போய் சேர்க்கலாம், அது டாப் டு பாட்டம் அவர்கிட்ட போனதுலேருந்து அந்த ப்ராடக்ட் அவர்கிட்ட முடிஞ்சு அது வெளியில மக்கள் கையில போற எண்டு வரைக்கும் அந்த பாய் அப்படின்னு ட்ரெயின் ஏற்றி விடுற அளவுக்கு, கை காட்டுற அளவுக்கு அவர் வந்து எல்லா வேலையும் செய்வார் ஆக்சுவலி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். இது ஸோ இது ஐ எம் பிளஸ்ட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் தென் தினேஷனா வந்து ஒரு ரீசன்ட் டைம்ஸ் தான் எனக்கு வந்து என்னவோ பழக்கம் எனக்கு. ஆனால் சச் ஒண்டர்ஃபுல் ஒரு ஹியூமன் பீயிங் என்னன்னா, நான் அப்போ வந்து இந்த பாட்டெலாம் முடிச்சிட்டோம். இந்த பாட்டு முடிச்சுட்டு வந்து நாங்கள் பிஸ்னஸ் அப்படின்னு போகும்போது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடங்கள் ட்ரை பண்ணோம். கரெக்டாக எங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகலை. அப்போ அண்ணாவோட எனக்கு இன்ட்ரொடக்ஷன் கிடைச்ச அப்புறமா தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோண்ணா அப்படின்னு அவர் பார்த்துட்டு உடனே ஓகே தம்பி நான் கொஞ்சம் சொல்கிறேன் வெயிட் பண்ணு அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லி ஓகே எல்லாருமே வழக்கமாக சொல்லுவாங்க, ஆனால் அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் வித்தின் 1 or 2 daysலேயே எனக்கு கால் பண்ணி தம்பி இந்த மாதிரி கம்பெனியில் போய் பாரு, உங்கள் சாங் காமிச்சு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ என்னங்கிறது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்கன்னாங்க. ஆனால் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நீங்கள் இல்லைனா இன்னைக்கு அந்த ஆல்பம் வந்து சரிகமால இல்லை. ஸோ ஐம் வெரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து கெஸ்ட் ரியோ. இன்னைக்கு அவர் ஷூட்டிங் காரணமாக சீக்கிரமாக கிளம்பிட்டாரு. ஆக்சுவலாக நேற்று இருக்கும்போதே அவர் வந்து எனக்கு ஃபோனில் நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி. நான் ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் ஒரு 1 month பிஃபோர்ட்ட சொன்னேன். பட் அதுக்கப்புறம் நிறைய டேட்ஸ் மாறிச்சு. ஆனால் நேற்று நைட் தான் எங்கேயும் நான் ஒரு காலே பண்ணேன். இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு ஈவெண்ட் இருக்கு, கொஞ்சம் ரியோ வந்துடுவீங்களா அப்படின்னா. அவனுக்கு ஆக்சுவலி ஷூட்டிங் அவருக்கு இருக்கு.
சாரி என் ஃப்ரெண்டுனால கொஞ்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாட்டு. ஸோ அவர் வந்து சொன்ன மாதிரி எனக்கு ஷூட் இருக்குன்னாரு, ஆனால் கண்டிப்பாக உனக்காக நான் வருவேன்டா அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி எனக்காக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ரியோ. அவருக்கு எனக்கு ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. பிகாஸ் நாங்கள் ஒன்றா ஒரே ஜோடிங்கிற ஷோவில் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். பட் அவர் இந்த நேரத்தில் அவர் படம் ஷூட்டிங்லாம் விட்டுட்டு எனக்கு இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரியோ அண்ட் சௌந்தரனாவும் அப்படிதான் எனக்கு ரீசெண்ட் டைம்ல தான் பழக்கம். பட் பார்க்கும்போது எல்லாமே அவரு வந்து நிறைய விஷயங்கள் இன்ஸ்பைரிங்கா எனக்கு சொல்லியிருக்காரு. லைக் அவர் நிறைய சினிமா பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஸோ அவரும் எப்போதுமே வந்து பயங்கர மோட்டிவேட்டடாகவே எப்பவுமே இருப்பார். என்ன வந்து பயங்கர மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு வந்ததுக்கு. ஸோ அப்புறம் என்னோட முதல் குரு எனக்கு அப்படின்னு ராஜீவ் பிரசாத் சார், நான் ஃபர்ஸ்ட் ஆக்டிங் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவர் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ என்னோட ஒரு முயற்சிகளுக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தென் ஷரத் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு விஜய் டிவிலேருந்து எனக்கு ஒரு பழக்கம் வரும். ஆக்சுவலாக அந்த சாங் போது அவனுக்கு வந்து அவன் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக கால் பண்ணி எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டேன். வீட்டில் இருக்கேன் அப்படின்னா, அவன் சின்ன கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு. அவனுக்கு என்னென்ன ஆக்டிங் தெரியாது. நான் ஒரு சின்ன ஒர்க் நான் வாடா அப்படின்னு கூப்பிட்டேன். அவனை ஒரு ஆல்பம் பண்றேன்னா ஓகே அவன் கிளம்பி வந்தான். ஆல்பம் தான் என்ன கூப்பிட்றான் அப்படின்னு நான் கடா இந்த மாதிரி ஒரு இது இருக்குடான்னு ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்தான். வெயிட் பண்ணான். ஷார்ட் எடுத்துட்டோம். அப்புறம் வந்து எனக்கு முடிஞ்சிச்சா மச்சான் அப்படிங்கிற இல்லை இருக்குடா நீ ஆடுற மாதிரி இருக்குடான்னு சொல்லி கிட்டத்தட்ட க்ளோஸ் டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் அவன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் தேங்க்யூ ஸோ மச் சரத். ஏன்னா அந்த சின்ன ஸ்பேஸ்ல கூட அவனால என்ன பண்ண முடியுங்கிறத வந்து எனக்கு பண்ணி கொடுத்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரத். அண்ட் தென் இந்த சாங்கோட சினிமோட்டோகிராஃபர் ஜோசப் வந்து ஆக்சுவலி இப்போ ஸ்லோ மோஷன்ல நடக்கிறாரு. ஆக்சுவலா வந்து அவர் ஹை ஸ்பீட் ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலா. ஸோ அதனால அவர் வாக் அப்படி இருக்கான ஒர்க் வந்து பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். ஸோ எனக்கெல்லாம் வந்து இவங்க சொன்ன கதை அந்த இந்த ஒரு சாங் இதுக்குள்ள எப்படி இவ்வளோ சீக்கிரமா அது வந்து எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும். இப்போ நாட்களும் எடுத்து ஷூட் பண்ணது ஒரு 1 நாள் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலி அந்த ஒரு நாள் எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தேன். பட் ஆனால் அவர் வேற லெவல்ல ஆக்சுவலி ஜோசப் பயங்கரமா ஷூட் பண்ணிட்டாரு. அதுக்குள்ள முடிக்க முடியுமான்னு தெரியாத நம்பிக்கையை பயங்கரமா பண்ணி அது விஷுவல் இவ்வளோ அழகா கொடுத்துருக்காரு. என்ன அழகா காமிச்சிருக்காரு. அந்த விஷுவலி இந்த சாங்கை சூப்பரா கன்வே பண்ணிருக்காரு. மாஸ்டரோட மூமெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த சாங்கா இருக்கட்டும், அம்மு எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா காமிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜோசப். அண்ட் கம் டு முத்து எடிட்டர். முத்து பத்தி சொல்லணும்னா முத்து இஸ் அ பயங்கர ஒர்க்கஹாலிக் பர்சன். ஏன்னா அவர் வந்து ஒரு நிமிஷம் கூட ஆக்சுவலி சும்மாவே இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு 10 வாட்டி நீங்க ஃபோன் பண்ணா ஒரு வாட்டி ஃபோன் எடுப்பாரு. எனக்கு ஆக்சுவலி எதுனால்னா அவர் அவ்வளோ ஒர்க்ல பயங்கர பிஸியா இருக்கிற பர்சன் அவரு. எனக்கு என்ன இந்த ஃபர்ஸ்ட் இந்த சாங் பண்ணும்போது நான் இவர்கிட்ட சபரிக்கிட்ட கேட்குறேன், இந்த சாங் எடிட் வந்து முத்து பண்ணிடுவாடா அப்படின்னு நான் கேட்கும்போது பக்காவா பண்ணிடுவா பிரதர் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எனக்கு என்ன இந்த சாங் பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா இந்த சாங்கை வந்து எடிட் பண்ணி அது மக்களுக்கு எல்லாருக்கும் புரியுற அளவுக்கு பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் முத்து. செம ஒர்க் உங்களோடது. அப்புறம் கோபினா த ஆர்ட் டைரக்டர். கோபினா உங்களோட ஒர்க் வந்து இந்த சாங்ல பயங்கர ஃபினாமினலா இருந்திருக்கு. ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நிறைய இடங்கள் ஆக்சுவலி வந்து இந்த சாங் பண்ணும்போது இப்போ யூஸ்வலாக ஒரு படம் கேமரானா அதுக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. இப்போ ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கம்மி குரூ வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் அவரே இழுத்து போட்டு நிறைய செஞ்சிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா கோபி. எனக்கு இந்த சாங் இவ்வளோ விஷுவலாக ரொம்ப சூப்பராக வந்ததுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற இந்த ஆல்பம் இன்னைக்கு கம்மிங் 28th யூடியூப்ல சரிகமா ரிலீஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ பேருக்கு கஷ்டப்பட்டு ஸோ இந்த ஒரு ஆல்பமை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது. ஸோ ஒரு தாழ்மையாக கேட்டுக்கிறேன், இந்த சாங் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே இந்த சாங்குள்ள அழகான ஹுக் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ரீல்ஸ் முடிஞ்சா நீங்களும் போடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் ஒரு முக்கியமான நபரை பேச மறந்துட்டேன். வைரமுத்து சார், இந்த சாங் இவ்வளோ அழகா வந்திருக்க ஒரு மிக முக்கியமான காரணம் வைரமுத்து சார். எனக்கு ஃபர்ஸ்ட் இவர் சிபி வந்து கூட்டிட்டு போயிட்டு சொல்றாரு, வைரமுத்து சார் லிரிக்ஸ் பண்ணலாம். என்னங்க பேசுறீங்க, அவர்லாம் ஆல்பம்லாம் பண்ணுவாராங்க அப்படின்னு நான் கேட்கறேன். இல்ல வயேஷ் அவர் வந்து பண்ணுவார், நம்ம கேட்டு பார்க்கலாம். கேட்டு பார்க்கலாமா, வீட்டுக்கு போய் அடி வாங்கி பார்க்கலாமா எனக்கு தெரியல. அதனால வந்து சரி ஓகே கேட்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகே, ஆக்சுவலி கேட்டேன். வெரி ஹார்ட், பயங்கரமான ஒரு ஹியூமன் பீங் அவரு. சரி கூப்பிட்டு ஓகே ஒரு யங்ஸ்டர் தானே இந்த மாதிரி ஏதோ சொல்றானுங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம எங்களை கூப்பிட்டு என்ன கான்செப்ட் என்ன இதுல பர்ஃபெக்டா கேட்டு இந்த சாங் நான் பண்றேன் அப்படின்னாரு. அதுலயும் இந்த சாங்குள்ளேயும் வந்து ஏகப்பட்ட ஒர்க்ஸ் கரெக்ஷன்ஸ் நாங்க வச்சிருந்தாலுமே அது வந்து எதுவுமே சலிப்பு தட்டாம எங்களுக்கு தேவையானது ரொம்ப அழகா வந்து பண்ணி கொடுத்துருக்காரு.
ஸோ எனக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ. ஸோ நீங்களும் இந்த சாங்கில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். சாரி, முக்கியமான இந்த சாங் ஓட கேப்டன் ஆஃப் த ஷிப் சபரி மணிகண்டன். சாரி சபரி, நான் நிறைய பேர் அப்படியே நல்ல, ஸோ ஐம் சாரி ஃபார் தட். சபரி எனக்கு வந்து இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலியமாக தான் எனக்கு சபரி எனக்கு பழக்கமானார். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து பண்ணும்போது என்னன்னா அவரோட ஒர்க் எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஒரு ஆள் வந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் ஒரு ஆள் உட்காந்து எல்லா வேலையும் பார்ப்பாரு. யாரும் அந்த பையன் ஷார்ட் ஃபிலிம் வந்து அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் சொல்லிட்டு இவ்வளோ அந்த அவர் வந்து பயங்கரமாக வேலை செய்கிறாரு இவர். அப்படிங்கும்போது ஓகே 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு சும்மா அப்படி பேசிட்டே இருப்போம். ஸோ இந்த சாங் அப்படின்னு எனக்கு வந்து கார்த்திக் போது பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு அவர் ஞாபகத்துக்கு வந்தார். சரி அவரும் அவங்களுக்கு தெரியும். சரி பேசும்போது ஓகே வை டோன்ட் வி ட்ரை இட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். சபரி வந்து இந்த சாங்குக்கு கொடுத்த உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஸோ வந்து அவன் ஒரு நாளும் வந்து அந்த சாங் ஷூட் பண்ணதுக்கு அப்புறமாவுமே அவன் தூங்கவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் இதை பற்றி யோசிச்சிட்டே இருப்பான். அடுத்து என்ன பண்ணலாம், இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், ஒரு நாளும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவன் யோசிச்சிட்டே இருப்பான். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அதெல்லாம் அந்த ஃபைனல் அவுட்புட்டாக நீங்கள் பார்க்குறீங்க. நேற்று நைட் வரைக்கும் அவன் ஒர்க் பண்ணியிருக்கிறான். அவன் டில் அவன் போய் தூங்கும்போது 2 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சபரி. இப்போ நீ மட்டும் இல்லைன்னா அந்த சாங் இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்க வாய்ப்பு இல்லை. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தடுத்து படங்கள் நிறையா பண்ணி யூ கேன் வில் டூ. மிஸ்டர் மகேந்திரன், என்னோட நண்பர் மகேந்திரன் வந்து இஸ் வெரி ஸ்வீட் பர்சன். ரொம்ப வருஷமா எனக்கு அவரை தெரியும். பட் ஆனால் எப்போவுமே நாங்கள் வெளியில் மீட் பண்ணலாம், எப்போ மீட் பண்ணி பேசினாலுமே வந்து ஹில் பி த சேம். ஸோ நான் எப்போ பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ இன்னைக்கும் என்னை வெல்கம் பண்ணுறதும் பேசுறதும் சரி எப்பவுமே அப்படிதான். ஸோ என்னோட லைஃப்பில் என்னோட ஒர்க்ஸில் நான் என்ன பண்ணாலும் நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்க மச்சான் எனக்காக வர முடியுமா அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்து நிற்கிறாரு. ஸோ அதுக்கே பெரிய தேங்க்ஸ். சரி, நான் அவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் அவர் விஜய் சாரோட படம் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிஸி ஸ்கெடியூல் நான் கூப்பிட்ட உடனே வரணுங்கிறது இல்லை. பட் ஆனால் என்னை மதிச்சு ஓகே நான் கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் வந்து நிற்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் மகேந்திரன் ப்ரோ. ஸோ ஐ திங்க் எல்லா பற்றி நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சாங் நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் கரெக்டாக எல்லாரும் மக்கள்கிட்ட போய் சேர்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் முதல்ல சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என் அம்மா அப்பா அண்ட் தென் மை ஒய்ஃப் பிரேமலதா. ஆக்சுவலாக வந்து அவங்கள பற்றி கூட கொஞ்சம் சொல்லலாம். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி நைட் இந்த சாங்கை கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் வந்து எனக்கு தூக்கமே இருக்காது. நான் தூங்கினாலும் அவங்களும் தூங்க மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு சில போஸ்டர்ஸ்லாம் கூட நிறைய விஷயங்கள் அவங்க நிறைய ஒர்க் பண்ணி இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணி இந்த பாட்டுக்காக அவங்களும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். ஸோ ஹோப் அப்புறம் எல்லாம் உங்கள் கையில். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். செகண்ட் சான்ஸ் இந்த சிங்கிள் ட்ராக் ஆல்பம் வந்து நான் கோரியோ பண்ணியிருக்கேன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ப்ரௌடாகவும் இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எதனால் இந்த ஆல்பம் சாங் இதெல்லாம் பண்ணுறோம் உங்களுக்கெல்லாம் போய் சேர்றோம் அப்படின்னு நினைக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு இந்த மகேஷ் அப்படின்றவர் வந்து எல்லாரும் அடுத்த லெவல் போகணும், ஒரு படம் நடிக்கணும், இவர் நல்லா நடிக்கிறாரு, இவங்க அம்மா உராமி இவ்வளோ ஒரு விஷயம்லாம் ஏற்கனவே நிறைய சாதிச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது இவங்க அடுத்தடுத்த லெவல் பண்ணும்போது இவங்கெல்லாம் டீமாக சேர்ந்து தான் ஒரு அடுத்த லெவல். எல்லாரும் கேட்பாங்க என்ன ஆல்பம் சாங், ஏன்னா படம் பண்ணலாமே. ஸோ ஒரு மோட்டிவேஷனே முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிஸ்ட் அடுத்த வாய்ப்பு நல்லா எங்களால் சாதிக்க முடியும், எங்கள் திறமையை பாருங்க அப்படின்றது தான் இதோட மோட்டிவேஷன். ஸோ இந்த பாட்டை முதல்ல நார்மலாக மகேஷ் ஏதோ என்கிட்ட ட்ராக் கேட்கும் போது எங்கள் ஸ்டுடியோவில் தானே அப்படின்னு ஒரு டம்மி வாய்ஸ்லாம் கேட்டேன். பாட்டை கேட்டோன்னே ஐயோ சூப்பர் சாங்பா பண்ணலாம்ப்பா அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் லெவலில் அடுத்த லெவலில் போகும்போது சரிப்பா இந்த பாட்டு இந்த பல்லவியில் இப்படி ஆடலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம சபரீஷ் வந்து மாஸ்டர் நீங்கள் எங்கேயும் ஆட வேணாம், நீங்கள் ஒரு ஊக் ஸ்டெப்ஸ் மாத்திரம் பண்ணால் போதும் அப்படின்னாரு. திருப்பி அப்படின்னா இல்லைப்பா இங்கெல்லாம் தோணும், இல்லை இங்கே இருக்கணும் அது மாதிரி ஒரு கான்செப்ட். ஏன் சபரீஷை பற்றி நான் சொல்கிறேன்னா டைரக்டர் வந்து சீக்கிரமாக படம் பண்ணுவார், ஏன்னா பண்ண போகிறாரு. இந்த கான்செப்ட் பார்த்தாலே தெரியுது. அவர் சொன்ன விஷயம், நாங்கள் அந்த ஷூட்டிங் பண்ணும் போதே நான் பாதி நேரம் நான் கேரவனில் தான் இருந்தேன். நல்லா ஆல்பம் சாங் சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்பேன். அவர் வந்து இல்லை ஷூட்டிங் போயிட்டுருக்கு மாண்டேஜ் இப்போ எடுத்துக்கிட்டே இருப்பார்.
ஆனால் அது விஷுவலாக இன்னைக்கு நான் பார்க்கும்போது அந்த கான்செப்ட் ஒரு மகேஷும் அம்மு அபிராமியும் அவ்வளோ அந்த ஒரு லவ்லியான அந்த லவ்வை இவ்வளோ மினிட்ஸ்க்குள்ள இப்படி ஒரு கதையை வந்து அவங்க சுருக்கி அந்த எடிட்டிங் பண்ணி நம்ம முத்து அதை அழகாக வடிவமைச்சு அதை பண்ணும்போது பார்க்கும்போது அப்படின்றது சூப்பர் சபரீஷ். நான் வந்து டான்ஸில் கொஞ்சம் அந்த ஸ்டெப்பு இல்லைனாலும் அது முத்துக்கு நான் அப்புறம் வரேன். நான் எங்கே 2 ஸ்டெப்பு காணோம்னு தேடுறேன். இருந்தாலும் பட் நீங்கள் சீக்கிரம் படம் பண்ணணும். இதுவே பண்ணும்போது ஒரு பெரிய 2 hours படம் கொடுத்தா நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு. ஸோ அம்மா அபிராமியும் சரி மகேஷும் சூப்பராக பண்ணியிருக்கேன். அந்த 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 கான்செப்ட் அழகாக வெளியே வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஸ்ரீபி. அவர் வந்து எங்களோட சாங் 2-3 சாங் அடுத்து வரப்போகுது. சூப்பர் சாங்லாம் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு சாம்பிள் தான் இந்த சாங்கு. ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. நான் வந்து ஏதாவது எங்கப்பா இந்த சாங் ஆல்பம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் மன்னிச்சுன்னு சொல்லுவாரு. அவருக்கு நான் பேர் வச்சுக்கிறதே மன்னிச்சு அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ ஹார்ட் ஒர்க்காக பண்ணி அவர் பாட்டை ஃபுல்ஃபில்லாக பண்ணி இன்னைக்கும் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் நாங்கள் சாங் கோரியோகிராஃபி பண்ணுற அந்த ஈவினிங் முன்னாடி வரைக்கும் அந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபைடாக ஆக மாட்டாங்க. நாங்களாம் துப்பாக்கி நினைக்கிறேன் ரகுமான் சார் வந்து அலைக்கலைக்கா சாங் அப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 4 மணிக்கு ஒரு ட்ராக் வருது. அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அதில் சொல்லும் போது அது இன்னைக்கும் அந்த ஃபைனல் ட்ராக் வர வரைக்கும் அவரோட ஹார்ட் ஒர்க் பற்றி சொல்கிறேன் ஸ்ரீவி. இதை நான் ஒரு நார்மல் டம்மி இந்த ட்ராக்ல கேட்கும் போதே பாட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஜிவி பிரகாஷும் நம்ம நரேஷ் ஐயரும் அந்த வாய்ஸில் கேட்கும் போது அந்த கோரியோவுக்கு நம்ம மேட்ச் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது உங்களோட வாய்ஸ். அந்த பாட்டை அந்த லெவலில் தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஆடியோ ட்ராக் கேட்கும் போதே ஒரு வைப் இருக்கும். சாதாரணமாக இந்த விஷுவல் இதெல்லாம் பாட்டு கேட்கலாம். பாட்டே ஃபர்ஸ்ட் ஹிட். அதுக்கப்புறம் விஷுவல் வந்து சபரி வந்து ஒரு கான்செப்ட் பண்ணிட்டேன். நான் ஹூக் ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீமுக்கே சூப்பராக இருக்கும். அதை விடுங்க, நம்ம ஜோசப் கேமரால நீங்க இந்த இடத்துல எங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு கிளப்லயும் ஒரு சாதாரண ஒரு கார்டன் அது மாதிரி ஒரு விஷயம். ஆனா அது ஒண்ணுமே தெரியாம அதை அழகா ஒளிப்பதிவுல பண்ணிருக்கேன் ஜோசப். சூப்பரா பண்ணிருக்கீங்க. அதுதான் அது நம்மளுக்கு கொடுத்ததுல எவ்வளவு பெஸ்டா பண்ணுமோ அதை பண்ணிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு பையன் வளரணும், இத மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. கார்த்திக் அண்ட் மது அற்புதமா பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம எல்லாரும் ரியோ நம்ம தினேஷ்லாம் சப்போர்ட் பண்றது. தினேஷ் பத்தி சொல்லணும்னா நம்ம சிக்ஸர் ப்ரொடியூசர், அவர் ப்ரொடியூசர்னு தெரியும். நண்பரோட நீங்க ஹாட்ஸ்பாட்டா இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், என்ன மாஸ்டர் எது வந்தாலும் பண்ணலாம். அப்படிதான் இது சரியா போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தினேஷ் வந்து இன்னைக்கு அவரோட வளர்ச்சிக்கு வந்து நான் கூட 2-3 படம் சொன்னேன் கன்னடத்திலேயே மாஸ்டர். அது உடனே இமீடியட்டா ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் பண்ணாரு. ஸோ தினேஷ்க்கு இப்படி ஒரு பசங்க ஏதோ வளரணும் ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் அவங்களாம் வழிகாட்டுறதுக்கு ஒரு பெரிய இன்னைக்கெல்லாம் யாரும் இல்லை. இன்னைக்கெல்லாம் அது பண்றது பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் தினேஷ்க்கு. சூப்பர் தினேஷ். தென் மகேந்திரன் வந்து சான்ஸே இல்லை. என்ன ஆடு இருக்கு. அவர் வந்து இப்போ ஒரு ஃபிட்னஸ்ல இருக்காருன்னா ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு வந்து உப்பு இல்லாம இந்த மாதிரி நம்மளாம் என்ன இருந்தாலும் அப்போ ஒரு பிரியாணி பார்த்தா ஏதாவது சாப்பிட்ருவோம். இது பண்ணலாம் வந்து வயிற்ற கட்டி இதை பண்ணி இப்படிதான் டெடிகேஷன்ல இப்படிதான் சின்ன வயசுல இருந்து வரணும் ஜெயிக்கணும்ன்ற வெறித்தனமா இருக்கிற மகேஷ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். நானும் ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கோம், நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மகேந்திரன் சூப்பர் பா. உன்னோட நான் தான் சொல்றேன், இப்படி ஒரு ஃபிட்னஸ் வச்சுக்கிட்டு இப்படி அதுக்கெல்லாம் வந்து சாதாரணமாலாம் இல்லை. என்னதான் உழைச்சு ஷூட்டிங் பண்ணாலும் நைட்லயும் பகல்லையும் இதை வச்சுக்கிறதே பெரிய விஷயம்ப்பா. சூப்பர், கோயிங் டு ராக். திருப்பி நம்ம ஒர்க் பண்ணி இன்னொன்று கலக்குவோம். தென் தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டை வந்து நாங்கள் ரீல்ஸில் வந்து நீங்கள் லைட்டாக அங்கங்கே விட்ட ஸ்டெப்ஸ்லாம் கூட நாங்கள் ரீல்ஸில் பார்த்து இன்னும் அங்கேயும் போட்டு இதை நாங்கள் எல்லாம் 36-38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் வந்து எல்லா எங்களோட ஸ்டூடியோஸ்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற டான்ஸ் பர்சன்லாம் ரீல்ஸ் கொடுத்து எல்லாரும் இந்த பாட்டை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் சக்ஸஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப அழகா அண்ட் பியூட்டி வித் பிரெயின்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அம்மு அபிராமி, ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் ஸ்வீட்டாக வெயிட் பண்ணிட்டு எங்கள் எல்லாரோட தாட்ஸை வந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசிடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் த என்டையர் பீப்புள் ஆன் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து எங்களோட சாங் லான்ச்சுக்கு நாங்கள் கெஸ்ட் இன்வைட் கொடுத்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போனோம் எல்லாருக்கும் என்னோட பர்சனல் தேங்க்ஸ். பீட் ரியோ ப்ரோ, சவுந்தர் ப்ரோ, அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் ப்ரோ, அண்ட் தென் நம்மளோட தினேஷ் அண்ணா, பாலா அண்ணா, எல்லாருக்குமே ஐ
வாண்ட் தேங்க் பிகாஸ் ரொம்ப பெரிய மனசு வேணும் இன்னொருத்தவங்களோட வளர்ச்சியில கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிஸி ஸ்கெடியூல்ல வரத்துக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ரெஸ்பெக்டட் வைரமுத்து சார் அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன். நரேஷ் ஐயர் சார் ரொம்ப சூப்பராக பாடியிருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் நம்மளோட விழாவோட ஸ்டார் ஸ்ரீ ப்ரோ ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு மெயினாக என்ன தெரியுமா, இவங்களோட டேலண்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதை தாண்டி இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப கைண்டான பீப்புள். த வே தே லவ் தேர் ஃபேமிலி, த வே தே சப்போர்ட் தேர் ஒய்ஃப். இப்போ ஸ்ரீ ப்ரோவா இருக்கட்டும், எப்பவுமே ஷெரின் அவங்க தான் எனக்கு ஹேர் அண்ட் மேக்கப் பண்ணாங்க. இதுல ஃபுல்லா ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஒரு நல்ல ஒரு சிஸ்டரா இருந்து எனக்கு அவ்வளோ கேரிங்கா பாத்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு நாளும் ஷூட் வரும்போது இவர் தான் வந்து டிராப் பண்ணுவாரு, இவர் தான் பிக்கப் பண்ணிட்டு போவாரு. அது பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் த வே மகேஷ் ப்ரோ தேங்க்ட் ஹிஸ் ஒய்ஃப், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் நம்மளே பார்த்துக்க முடியும், சபரி ப்ரோட ஒய்ஃப் அவங்க இருப்பாங்க, அவங்களையும் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஹாட்ஸ்பாட்ல, அவங்க சன். ஸோ ஒரு ஃபேமிலி பாண்டிங்கா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கவே. ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி, த ப்ரொடியூசர் தேங்க்யூ ஸோ மச், டிஓபி, எடிட்டர் தேங்க்ஸ், ஏன் சீன்ஸ் நீங்க கட் பண்ணலாம்னால தேங்க்யூ. அண்ட் தென் நம்மளோட ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு நம்மளோட ப்ரோ, எவ்வளோ ஸ்வீட் சரத் ப்ரோ, எவ்வளோ ஸ்வீட். சீரியஸா அது நம்மளும் ஒரு ஆர்டிஸ்டா ப்ரூவ் பண்ணும்போது வந்து யோசிக்க தோணும்ல, எங்க இருந்தோம் என்ன ஒரு சீன் தானா அப்படின்னு. ஆனா அந்த மாதிரிலாம் யோசிக்காம ஸ்வீட்டா ஸ்டேஜ் வந்து ப்ரொமோஷன் வந்து இட் டேக்ஸ் பிக் ஹார்ட். பர்சனலி மகேஷ் ப்ரோ யூ ஆர் வெரி வெரி டேலண்டட். உங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே ஒரு நியூ கமரா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க என்னைக்குமே யோசிக்காதீங்க. யூ ஆர் வெரி டேலண்டட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். கண்டிப்பா யூல் கெட் த பிளேஸ் தட் யூ டிசர்வ் டு பி. மை ஹார்ட்லி விஷஸ். அண்ட் சபரி ப்ரோ, இந்த ஹாட்ஸ்பாட்ல நாங்க ஒர்க் பண்ணோம், அவர் அசோசியேட்டா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அங்கேயே வந்து ரொம்ப டெடிகேட்டடா இருப்பாரு. ஒரு சீனுமே வந்து ஒரு 10 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, ப்ரோ புரிஞ்சிருச்சு அப்படின்னு, ஆனாலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இட் ஷோஸ் இஸ் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா. நீங்க கண்டிப்பா சீக்கிரம் மூவி எடுக்கணும். ஐ ஹோப் டு ஒர்க் வித் யூ சூன். வெரி வெரி ஹாப்பி த வே இட் டர்ன்ட் அவுட். ரொம்ப அழகா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். நம்பி இந்த மாதிரி ஒரு அப்கமிங்கா வரவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பண்றது வந்து இட் டேக்ஸ் அ ஹியூஜ் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. ரக்ஷிதா எனக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ரக்ஷிதா, மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி ஹார்ட்ஃபுல்லி. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட க்ரோத். தேங்க்யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ. ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஜெனரஸா இருந்தா மட்டும்தான் எல்லாருனாலுமே ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப நிம்மதியா, பீஸ்ஃபுல்லா ஒரு ஒர்க் வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு நியூ டீமை ஆதரிச்சு ரொம்ப ரொம்ப அழகா சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறதுக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் பிலவ்ட் ப்ரொடியூசர் மது மேம். ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் உங்க டீம் பத்தியும். கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி ஒரு ப்ராஜெக்ட் நம்பி காசு போடுறது. உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். டு யுவர் ஹஸ்பண்ட் ஆல்சோ, கார்த்திக் சார். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்ன மேடைக்கு கூப்பிட்டு பேச சொன்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும். I'm not very comfortable talking, but thank you so much. It literally was a Saturday evening conversation. Mahesh meet பண்ணும்போது, we common friends மூலமா we were just talking. மீடியா குள்ள வரது ரொம்ப கஷ்டமா, because எங்களுக்கு சுத்தமா கனெக்ஷன் இல்ல in this industry. சரி, பிடிச்சது இந்த ஷார்ட் ஃபிலிம். So we asked பண்ணலாமா இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னு. So huge thanks to Mahesh to start with, because அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஒன்று சொன்னாரு. நீங்க பேபி ஸ்டெப்ஸ் எடுங்க, லைக் ஒரு இவ்வளோ போட்டீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, லைக் லெட்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் ஒரு லேமன் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு. அப்ப மகேஷ் சொன்ன சில விஷயங்கள் தான், என்கிட்ட டீம் இருக்கு, இவங்க தான் ஹீரோயின். he was very sure. அமோத் ராமையை போய் கேட்கலாம், நான் அவங்க அப்பா கிட்ட கதை சொல்ல போறேன். ஸோ let's make sure this is the team. சபரி தான் டைரக்டர், ஸ்ரீபி தான் மியூசிக். இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா எனக்கு இதுதான் வேணும், இப்படிதான் வேணும்னாரு. அஃப்கோர்ஸ் எனி ப்ரொடியூசருக்கு ஒரு கொஞ்சம் இவ்வளோ பண்ணணுமா, இவ்வளோ செலவு பண்ணணுமான்னு நர்வஸ் ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு கட்ட அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வைரமுத்து லிரிக்ஸ் அமிச்சாங்க. சுத்தமா எனக்கு புரியவே இல்லை, இது எப்படி நீங்க ஆல்பமா எடுக்க போறீங்க. நான் கேட்டேன் அவர்கிட்ட, இது ஹவு டஸ் திஸ் ஒர்க், இதை பார்த்தா கதை இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு. அப்புறம் திருப்பி ஒரு அடுத்த கட்ட அனுப்புவாங்க. அதுல நாங்க ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவோம், இதுல ஜிவி பிரகாஷ் வாய்ஸ் இப்படி இருக்கே, நரேஷ் ஐயர் வாய்ஸ் இதுல இப்படி போடலாமா. அப்பதான் யாராவது ஸ்ரீபிலா எவ்வளவு தடவை என்ன திட்டினாருன்னு தெரியல, இவங்க என்ன வாய்ஸ் எல்லாம் மாத்த சொல்றாங்க அப்படின்னு. And we all had our own fan moments, because நான் நரேஷ் அவர் வரும்போதே சொன்னேன், பெரிய ஃபேன் நாங்க. So we're very happy he sang on the song. So I'm very happy that this whole team is very talented. Of course, நான் உங்ககிட்ட சொன்னேன் மல்ல வந்த she looked amazing on screen. Thank you so much to have accepted our மகேஷ் சொன்ன மாதிரி to act with a new team. It's amazing. அவங்க ஜோசப் அண்ட் முத்து பத்தி சொல்லன்னா அப்புறம் திட்டுவாங்க.
ஒரு பக்கத்துலயே வேற உட்காந்துட்டு இருந்தாங்க, நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, யார் யார் பத்திலாம் சொல்லலன்னு. பட் தேங்க்யூ ஸோ மச். என்ன இருந்தாலும் நீங்க அவர் ஸ்ரீதர் மாஸ்டர் ஸ்டெப்ஸை கட் பண்ணியிருக்க தேவையில்ல, அவ்வளோ அது பார்த்துக்கோங்க அவரை கொஞ்சம். பட் ரொம்ப அழகா வந்திருந்தது. லைக் ஐ செட், நான் ஒவ்வொரு கட்டும் பார்க்கும்போது ஐயோ இல்லை என்ன இருது எனக்கு ஒரு ஒரு மிடில் பார்க்கும்போது கொஞ்சம் புரியல. பட் த ஃபைனல் வெர்ஷன் இஸ் வெரி குட். வி ஆர் வெரி ஹாப்பி. Thank you so much. Saving the best for the last. Sabri, I think we met a couple of times. ஒவ்வொரு டைமும் ஒரு பேஷனோட அவர் பேசும்போது தான் எனக்கு அது மேல ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்தது. அவர் வந்து சபரி வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட். இது இப்படிதான் இருக்கணும், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவர் தான் முக்காவாசி கன்வின்ஸ் பண்ணாரு. ஸோ அகெயின் தேங்க்யூ. அண்ட் அகெயின் இங்க இருக்க நிறைய கெஸ்ட் எனக்கு தெரியாது பர்சனலி, பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். லைக் தே செட், இட் மீன்ஸ் அ லாட் that you're here supporting them, so thank you so much. Of course, the music, Shribi sonna mari இன்னைக்கு தான் நான் first time பார்க்கறேன். I've never seen him, but I've heard your music a lot of times. Repeat la carla pogum, அது ஒரு syllable-um கேட்டிருக்கோம். It's come out really well. Thank you. I'm a very happy producer today. Thank you so much. And press, please support பண்ணுங்க. It's a new fresh team. Thank you so much for being here again. Thanks. நிஜமாவே அது ஜோக்கா தாங்க சொன்னேன், சாரிங்க. ப்ரொடியூசர் வந்து அன்பு கோரிக்கை வந்து சொன்னாங்க, சொல்லியிருக்க வேணாம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, தட் வாஸ் சப்போஸ் டு பி a joke. And meanwhile அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் a happy producer, so happy team. So talents recognize பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு மறுபடியும் ஒரு பெரிய congratulations to Madhu ma'am and the whole team. And Ammu, please come. சாரி இதை எனக்காக வந்து பேட்ச் பண்ணிடுங்க. மாஸ்டர் கிளம்பி தேங்க்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டேன்னு நினைச்சேன். அங்கே உட்காரும் போது தான் மைக்ல சொல்லலை. ஸோ ஸ்ரீதர் மாஸ்டருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து அவ்வளோ பொறுமையா எனக்கு, இப்போ அவரு டான்சர், இப்போ சொன்னா கூட ஆடிடுவாரு, நான் டான்சர் இல்லை, டான்சர் மாதிரி. ஸோ அதனால வந்து பொறுமையா கிளாஸ்லலாம் ட்ரெயின் பண்ணி பண்ணாரு. நல்ல வேலை அவங்க தூக்குன ஸ்டெப்லாம் என் ஸ்டெப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எடிட்டர். ஆனா ரொம்ப கைண்டா வந்து ஸ்வீட்டா அவரை வந்து ஒன்னு சொல்லி கொடுப்பாரு. தி வே என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே ரொம்ப யங் டீமா இருப்பாங்க. அவங்க டாட்டரும் இப்போ கொரியோ பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் அ வெரி நைஸ் திங். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் நாங்க ரொம்ப லேட் நைட் ஷூட் போகும்போது அவர் ஃபிளைட்டை மிஸ் பண்ற டைமுக்கு தான் ஏர்போர்ட்டே போயிட்டு அங்கேயும் வீடியோ கால்ல கனெக்டடா இருந்து எங்களுக்கு சீன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அந்த லெவலுக்கு டெடிகேஷன்லாம் நான் பார்த்தது இல்லை. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் கிரேட்ஃபுல் டு டான்ஸ் அண்டர் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் ஐ விஷ் டு ஒர்க் வித் மோர். இன்னும் ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணி ப்ராப்பரா ஆடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ சோ மச் ஸ்ரீதர் மாஸ்டர். தேங்க்யூ. ஒரு ஒர்க் வந்து பண்ணிருக்கீங்க சபரி. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட சபரி மணிகண்டன் அவர்களை அளிக்கலாம். பிகாஸ் ஒரு அமேசிங்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ அடுத்த திரைப்படம் பண்ண போறாரு. அண்ட் ஒருத்தர்கிட்ட கூட ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், ஒரு முகசலிப்போ எதுவுமே இல்லை. ஃபுல் ஹோல் ஹார்ட்டடா ரொம்ப ஹாப்பி மழையா வந்து பொழியிறாங்க. ஸோ இந்த ஹாப்பினஸோட சேர்ந்து இந்த பாடல் வந்து வெற்றி பெறும். நானும் பர்சனலா உங்களை வந்து வாழ்த்திக்கிறேன். இட்ஸ் மை ஹோல் ஹார்ட்டட் விஷ். ஸோ ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். வந்திருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அழைப்பு மதிச்சு வந்த ப்ரெஸ் பீப்புள் அண்ட் எங்களோட எல்லாருமே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் பாலா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு காலைல தான் அவரை நான் கூப்பிட்டேன். ஏன்னா நேற்று நைட் வரைக்கும் அவுட் அப்படி இப்படின்னு வேலை போயிட்டே இருந்தது. எல்லாருமே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மினிட் இன்வைட்ஸ், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்ட அத்தனை பேருமே வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு வேணும். ஏன்னா எல்லாருமே மண்டே மார்னிங் வீக்கெண்ட் முடிச்சுட்டு வரப்போ எல்லா வேலைகளும் நிறைய கூஞ்சு தான் இருக்கும். எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி எங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஐ ட்ரை டு கீப் இட் as short as possible. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனது இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மகேஷோட பேஷனோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் வரப்போ, இந்த சினிமாவில் நிறைய பேர் பேஷனேட்டாக இருப்பாங்க அப்படின்னு. அது மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் பக்கத்துல இருந்து வெற்றியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷன். நான் இன்னைக்கு காலைல கூட பிரசாத் லேப்ல உட்காந்து நான் நேற்று நைட்டே அவருக்கு தெரியும் எல்லா வேலையும் முடிஞ்சு ஜம்முன்னு வாங்க நாளைக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். காலைல ஏஞ்சோடனே ஃபோன் பண்ணிட்டாரு. மொதல் வேலை நீங்கள் அமைதியாக வாங்க, நீங்கள் இன்னைக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோன் வச்சேன். ஸோ அதுதான் அவரோட பேஷன். அவரோட பேஷனோட முழு ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ஆல்பம். அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ரிஸ்கான ஃபேக்டரா பார்க்காம இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தாரு. ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, நீங்க ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறீங்க, நான் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஆல்பம் சாங் பண்றோம் அப்படின்னா அதில் ஒரு கதையை வெளிப்படுத்தினாதான் நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்கன்னு தெரியும், நான் எப்படி டைரக்ட் பண்றேன்னு தெரியும். ஸோ அதுக்காக நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவரை நான் படுத்தாத பாடல. பிகாஸ் இப்போ பாட்டு நீங்க பாத்துட்டீங்க, ஃபுட்டேஜா 7 minutes இருக்கும். பட் நாங்கள் ஷூட் பண்ணது 1.5 நாள்.
அதில் ஒரு ஹாஃப் டே வெறும் டான்ஸ் தான். ஒரு நாளில் நாங்கள் 4 லொக்கேஷன் ஷிஃப்ட் பண்ணோம். ஸோ அப்போது ஆர்டிஸ்ட் கோஆப்ரேஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் மகேஷ் எல்லா ஷாட்லையும் இருக்காரு. இப்போ அபிக்கு ஐ ஹேட் ஒரு சின்ன பிரேக் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். பட் மகேஷ்க்கு வேற வழியே இல்லை. இப்போ அபிக்கு பிரேக் கொடுக்குற டைமில் அவர் வச்சுன்னா அவர் தனியாக ஷூட் பண்ணுற போர்ஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணும். ஆல்மோஸ்ட் ஒரு 24 hours நான் ஸ்டாப். அண்ட் இஸ் அன் ஆக்டர். இப்போ பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நம்ம ஒர்க் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம மூஞ்சி வரப்போறது இல்லை, நமக்கு பாடி தான் வேலை செய்ய போகுது. அவருக்கு ஃபேஸ் வரப்போகுது. ஆனால் 24 hours வித்தவுட் தூக்கம் அவர் ஒர்க் பண்ணாரு. அவர் எங்கேயா ஒரு பாயிண்ட்ல அவர் அண்ட் ஹீஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன் டூ. மதுன்ற ஒரு ப்ரொடியூசர், கார்த்திக்ன்ற ஒரு ப்ரொடியூசர் அவர் நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் கொஞ்சம் நான் கம்ஃபர்டபுளா இல்லை, இன்னொரு நாள் ஷூட் பண்ணலாமாடா அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா ஆப்வியஸா அதை பத்தி நம்ம யோசிச்சிருப்போம். பட் நான் இழுத்து எல்லாத்துக்கும் அவர் வந்ததால தான் நடந்தது. ஸோ டில் டேட் ஒரு ஹீரோவா மட்டும் இல்லாம மது அண்ட் கார்த்திக், மது ஜஸ்ட் ஃப்ளூ ஃப்ரம் யூஎஸ் yesterday night. ஸோ இந்த ப்ராஜெக்டோட என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவரது தான். ஸோ நானும் அவர் மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஓடணும், எல்லாத்துக்குமே தேடணும். ஸோ இந்த ப்ராஜெக்டோட என்ன இதுவாக இருந்தாலும் அது மகேஷோட பேஷனோட ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ கம்மிங் பேக் டு அபி, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 3 நாள் ஈஸிலி ஒரு 3 நாள் ஷூட் பண்ண வேண்டிய ஆல்பமை ஒரே நாளில் ஷூட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஹீரோயின் தேடணும். அப்போ அபி ஐ ஹாவ் அ கனெக்ட் வித் ஹர். ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷீஸ் அ வெல் விஷர், ஷீஸ் அ வெரி குட் ஹியூமன். ஆஃப்டர் ஆல் என் ஃபேமிலியோடய அவங்க பயங்கர கனெக்டட். என்ன எப்போ பார்த்தாலும் பையன் எப்படி இருக்கான், ஒய்ஃப் எப்படி இருக்கான் தான் முதல்ல கேட்பாங்க. ஸோ அபிகிட்ட கேட்கலாம், அவங்க கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் ஆப்வியஸ்லி ஹெஸ்டேஷன் இருந்துச்சு, ஏன்னா அவங்க தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லையும் சைமல்டேனியஸாக படம் பண்ணிருக்க ஒரு ஹீரோயின். நான் ஒரு வாய்ப்பு தேடுறவங்க கிட்ட போய் நம்ம ஆல்பம் கேட்கறது தான் வழக்கம். அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க. ஆனால் அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க பாட்டை பற்றி கேட்டதை விட அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணது தான் ஜாஸ்தி. நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் சூப்பர் பண்ணிடலாம், செம்ம ஹாப்பி ஃபார் யூ. அதே மாதிரி பாண்டி பஜார் ரோட்ல ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலைல 4 மணி வரைக்கும் நான் ஷூட் பண்ணிருக்கேன். ஆப்வியஸ்லி வி ஹாவ் அ வெரி கைண்ட் ப்ரொடியூசர். அவங்க கேரவன்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அபி ரெஸ்ட் எடுக்க. ஆனால் அவங்க போவே இல்லை. நானும் ஜோசப் முத்து பட்ட பாட பார்த்துட்டு பக்கத்துலேயே நின்று இவனுங்க போயிட்டு நம்மளை கூப்பிடுறதுக்கு ஒரு டைம் ஆகும், அதனால இங்கே நின்றோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே ரெயின் எஃபெக்ட், அது டிசம்பர் மாதம், ரெயின் எஃபெக்ட், என்னென்ன இருக்க முடியுமோ ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண என்னென்ன இருக்க முடியுமோ எல்லாமே இருக்கு. வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பாயிண்ட்ல. தண்ணிக்கு அது எப்படி சொல்றது, பால் பாக்கெட்டே போட்டாங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நின்று கோஆப்ரேட் பண்ணிட்டு நான் லாஸ்ட் ஷாட்ல அபி சாரி அபி படுத்திட்டேன் அப்படின்னு சொல்றப்போ அவங்க கொடுத்த அந்த வார்ம் ஸ்மைல், என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐம் சோ ஹாப்பி ஆல் திஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டில் டேட் இன்னைக்கு ஆன் டைம், இன்னைக்கு நான் நேற்று யாருக்குமே நான் டைம் லேட் ஆகிறத பெருசாக சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சின்ன டிலே இருக்கும் எக்ஸ்பெக்டட். அவங்களுக்கு மட்டும் தான் டைம் 10 மணிக்கு நீங்கள் வந்தா போன்னு சொன்னால் 9:30 மணிக்கெலாம் வந்து நின்ட்டாங்க. அவங்க வந்ததுக்கு நான் உண்மையிலே அப்செட் ஆகிட்டேன், ஆத்தி லேட் ஆகுமே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அபி, thank you for being so kind, thank you for being very warm, and I hope you stay the same always. And Madhu and Karthik, சத்தியமா அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்க யூஎஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நாங்க லிட்டரலி காசு எடுத்து ஓடினா கூட அவங்களுக்கு எங்களை பத்தி எதுவுமே தெரியாது. மகேஷை மட்டும் ஒரு 4 வார்த்தை கேட்பாங்க, அவ்வளவுதான். ஸோ லேக்ஸ் ஆஃப் மணி என்ன ரிட்டர்ன் சொல்லணும்னா மகேஷ் சொன்னோமா, மகேஷ் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, இது இப்படிதான் இருக்க போகுது. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி. இப்போ இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஈவென்ட் பண்ணி இவ்வளோ ப்ரமோஷன்ஸ்ல இருந்து எல்லாமே I don't know how she had that guts to do this. And எனக்கு எப்பயுமே இப்போ இன்னைக்கு பாட்டு முடிஞ்சோடனே கூட நான் முதல்ல கேட்டது மது நீங்க ஹாப்பியா அப்படின்னா. ஏன்னா மது ஹாப்பினா எனக்கு ஹாப்பி அப்படின்ற ஒரு சொன்னா, ஏன்னா என் நம்பி காசு போட்டிருக்காங்க. ஸோ ஷீஸ் அ வெரி வார்ம் பர்சன். ஒரு 2 மீட்டிங் தான் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அண்ட் வி ஹேட் அ வெரி பியூட்டிஃபுல் கனெக்ஷன். ஷீஸ் அ வெரி வெரி ஸ்வீட் பர்சன். அவங்க ஒரு கப்பலாவே ரொம்ப ஸ்வீட். கார்த்திக் மதுன்ற கப்பலாவே ரொம்ப ஸ்வீட். ஏன்னா அவங்க கிட்ட நான் சொல்லியிருக்கேன், என்னோட அடுத்து நான் எழுதுற கதையில கப்பல் பேரே நான் கார்த்திக் மது தான் வச்சிருக்கேன், ஏன்னா எனக்கு உங்களை அவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னு. ஆஸ் அ கப்பலா ரொம்ப ஸ்வீட். காலேஜ்ல சும்மா இங்க எஸ்எஸ்என்ல லவ் பண்ணி ஒன்னாவே யூஎஸ் போய் ஒன்னாவே செட்டில் ஆகி இப்போ அங்கே ஜாலியா ஒரு ஹாப்பியான ஒரு ஐடல் கப்பல் அவங்க. ஸோ வெரி தேங்க்யூ, no words, and hope the result pays you well. So Sribi, musician, again Mahesh mariye ஒரு person, very 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 passionate. 7 வருஷங்கள்லாம் சும்மா இல்லை, வெரி வெரி பேஷனேட். இப்போ வரைக்கும் நான் அவர் தான் வைரமுத்து சார்ட்ட கூப்பிட்டு போனார். அவர் ஏதோ ஜோக் பண்றாரு, சரி சும்மா போய் வைரமுத்து சார் கூட போட்டோ எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் போனோம். பட் ஹி மேட் தட் ஹேப்பன். அதே மாதிரி ஒவ்வொரு நரேஷ் சார் உள்ள கூட்டிட்டு வந்ததுலேருந்து எல்லா விஷயங்கள்லையும் he's made sure that this album evolves. And finally அபிக்கு மேக்கப் போடணும்.
ஆன் த ரன்லேயே இருக்கணும் அப்படின்றக்கப்போ ஷெரினை கூட்டிகிட்டு வந்து என் ஒய்ஃபை மேக்கப் போட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே லிட்ரலி அவர் ஷூட்டிங்கில் மியூசிக் டேரக்டருக்கு என்ன வேலை, ஆனால் காலிலேருந்து நைட் வரைக்கும் அவர் அங்கேயே உட்காந்துருந்தாரு டு பி வித் ஷெரின். அண்ட் ஷெரின் ரொம்ப தேங்க்ஸ், அவங்களோட க்யூட்டான 2 குழந்தைங்கள வீட்டில் விட்டு விடிய விடிய ஆர்டிஸ்டோட ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ ஷெரின் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் தென் ஸ்ரீதர் மாஸ்டர், சாரி சொல்லணுமா ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணுமான்னு தெரில. ஸோ அண்ட் ஹி வாஸ் வெரி, எப்படி சொல்கிறது, ஹி வாஸ் வெரி கைண்ட். ஸோ ஒரு ஆல்பம் 1.5 நாள் தான் நம்ம ஷூட் பண்ணுறோன்றப்ப நமக்கு நேச்சுரலி ஆஃபீஸ் போடுறதுக்கு டைம் அண்ட் அதுக்கான ரிசோர்ஸஸ் நமக்கு இருக்காது. எங்களோட ஆஃபீஸ் அவரோட ஸ்டுடியோ தான். மகேஷ் கூட அடிக்கடி கலாய்ப்பார், ஆகும்னா அரசியல்வாதி மாதிரி 10-15 பேர் அந்த அவர் ஆஃபீஸில் உட்காந்துக்கிறோம்டா, இங்கே டெய்லி கிளாஸ் தான் நடக்குது. அது ஹெசிடேட்டே பண்ணாமல் அந்த அப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதே அவர் தான். ஸோ இட் வாஸ் வெரி, நாங்கள்லாம் அவர்கிட்ட ஹெல்ப்பாக தான் கேட்டோம். அவர் அப்போவே லைக் எங்கள் ஆல்பமோட லாஸ்ட் டே ஷூட்டில் வந்து ஹி ஹேட் அ ஃப்ளைட் டு கேட்ச் பை 6 AM. நான் தான் ஷூட்டிங்கே முடிக்கலையே, அப்புறம் எப்படி அவர் ஃப்ளைட்டை கேட்ச் பண்ணார். ஸோ 4:30க்கு அவர் கிளம்பிட்டா. நான் தெளிவாக சொல்லி அமிச்சேன், மாஸ்டர் லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் தான் எடுக்கணும், ப்ளீஸ் எனக்கு அசிஸ்டன்ஸ் மட்டும் அனுப்புங்க. அவங்க காலிலேருந்து அந்த ஹுக் ஸ்டெப் தான் அடிக்கிறாங்க, வெரி வெல் ப்ராக்டிஸ். சரி மண்டையாட்டிட்டு அவர் ஹி வெண்ட் ஆஃப். அப்புறம் டேக்கு போயிட்டே இருக்கு, மாஸ்டரே இல்லை. ஏன்னா எனக்கு இன்னொரு மாண்டேஜ் எடுக்கணும், ஏன் டேக்கு போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா மானிட்டர்ல வீடியோ காலில் உட்காந்து பார்த்துட்டு குட்டி குட்டியா விரல் இப்படி இருக்கணும், கை இப்படி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் எனர்ஜி, மகேஷ் எப்படி பண்ண சொல்லு, அபி எப்படி பண்ண சொல்லுன்னு. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. இவ்வளோ தூரம் போய் ஹீஸ் பீன் த லைக் ஆஸ்தான கொரியோகிராஃபர் ஃபார் விஜய் சார் அட் அ பாயிண்ட் அண்ட் ஹீஸ் ஸ்டில் டூயிங் த பீக் சாங்ஸ். இவ்வளோ பேஷனேட்லாம் எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அண்ட் ஹீஸ் பீன் வெரி பேஷனேட், வெரி கைண்ட். இப்போ வரைக்கும் ஃப்ரம் டூயிங் ரீல்ஸ் அண்ட் எவ்ரி திங் அவர் தான் 4 செட்டர், அவர் தான் 4 ரன்னர். இந்த ஆல்பம் இஃப் அட் ஆல் இட்ஸ் கோயிங் ஃபார்வர்ட், இட்ஸ் எக்ஸ்பேண்டிங், ஸ்ரீதர் மாஸ்டர் இஸ் த மெயின் பர்சன். அண்ட் ஜோசப் அண்ட் முத்து. ஸோ நிறைய டைரக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க, சின்ன வயசுலேருந்து யாராவது ஒருத்தர் கூட நான் சினிமான்ற டீம் ஷேர் பண்ணிட்டே வந்தேன்னு. அப்படி நான் ஷேர் பண்ணது ஜோசப் தான். ஃபர்ஸ்ட்டு பயங்கர ஹாப்பி, 2 பேரும் ஃபைனலி ஒன்னா ஒரே ஸ்டேஜில், அவன் டிஓபி நான் டைரக்டர்னு சொல்கிறது. அண்ட் கமிங் பேக் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தாண்டி ஒர்க்கா அகைன் 3 நாளில் ஷூட் பண்ண வேண்டியது ஒரே நாள். அவன் என்ன பிளானிங் ஷார்ட் டிவிஷன்லேருந்து அவன் என்ன ஆனா, அவன் எவ்வளோ பாடுபட்டான் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். நான் அடுத்த ஒரு ஷார்ட் பிளான் பண்ணிருக்கப்போ அங்கே என்ன அடுத்த ஷார்ட் என்ன இன்செர்ட் வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியும், அதை ஷூட் பண்ணிருப்பான். ஸோ தட் இஸ் ஹவு ஹி வாஸ். நேத்து அவுட் எடுத்து பிரசாத்ல, ஏன்னா த ஸ்கிரீனிங் வாஸ் பிளான்ட் ஆன் 27th, பட் சில லாஜிஸ்டிக் இஷ்யூஸால 24th நான் எஸ் சொல்லிட்டேன், வேற என்ன பண்ண முடியும். ஸோ நான் பார்த்துக்கலாம் மகேஷ் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன். ஸோ அவனுக்கு நாளைக்கு ஷூட் இருக்கு, ஃபீச்சர் ஃபிலிம் அவன் ஷூட் பண்ணிருக்கான். அவனுக்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி மச்சான் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லி நேற்று நைட் 9 மணி வரைக்கும் அவங்க இதில் தான் இருந்தான். பேரலாக அங்கே ஷூட்டிங்காக எல்லா விஷயத்தையும் கோஆர்டினேட் பண்ணிருந்தான். ஸோ தட் இஸ் ஹவ் இஸ் வி வில் கோ பிளேசஸ் டுகெதர் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அவுட் பார்த்துருக்கீங்க, ஹீ இஸ் அ கிரேட் டெக்னீஷியன் டூ. முத்து இந்த பாட்டில் இவ்வளோ இது பாசிபிள்னா முத்து இல்லாமல் இது பாசிபிளே கிடையாது. ஸோ நான் சொல்கிறப்ப முத்தோட ரியாக்ஷன் இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னென்னோ சொல்கிற அப்படின்னு சொன்னால் இன்னும் எனக்கு அந்த ரியாக்ஷன் அப்படியே ஞாபகம் இருக்கு, அது விஷுவலாக எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் படம் ஷூட் பண்ணிருக்கோம், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவன் அந்த படத்தோட எடிட்டர், அந்த படத்தோட அசிஸ்டன்ட் எடிட்டர், அந்த படத்தோட எடிட்டர் அவன். ஸோ அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி பண்ணணும் முத்து அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னென்னவோ சொல்கிறேன், எப்படி பண்ணுறது அப்படின்னு. இந்த மாதிரி தான் இருக்கு முத்து, பாட்டை பிரித்து நான் சொல்கிறேன் இந்த இடத்துல ஹுக்கு, ஏன்னா ஹுக்கை காம்ப்ரமைஸ் பண்ணுறது ஐடியாவே இல்லை, ஏன்னா ஹுக் ஸ்டெப்ஸ் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக வரணுங்கிறது தான் ஐடியா. ஸோ முத்து அண்ட் அவனோட ஷார்ட் டிவிஷன்ஸ் லொகேஷன் பார்க்க எத்தனை எடிட்டர் வருவாங்கன்னு தெரியல, வந்தான். ஸோ அந்த அளவு ஹீஸ் ஓன் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ தேங்க்யூ முத்து ஃபார் எவ்ரி திங். அண்ட் தினேஷ் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்கிறப்போ, அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுவும் லாஸ்ட் ஐடியெல்லாம் ப்ரொடியூசர்கிட்ட பேசவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. ப்ரொடியூசர் வந்து அவங்களுக்கு அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும், சீஃப் டெக்னீஷியன்ஸ், சீஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். திட்டமிடல நான் லாஸ்ட் ஐடி, அதில் தினேஷ் நான் ப்ரொடியூசர். ஸோ அதில் நான் வேலை பார்த்ததை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன். நான் அதுலேருந்தே ஹீஸ் அண்ணா, நான் ரொம்ப சில பேர் தான் இண்டஸ்ட்ரியில் நான் அண்ணான்னு கூப்பிடுவேன், தினேஷ் நான் உரிமையாக அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். ஸோ என்னால் இமேஜினே பண்ண முடியல, இந்த பாட்டு நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம், எங்களால் போய் எந்த கதவையும் தட்ட முடியாது, எல்லாருமே புதுசு. அப்போது தினேஷ் கிட்ட போய் அண்ணா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே சரிகமால் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுலேருந்து இன்னைக்கு டேட்டு வாங்குற வரைக்கும் எல்லாமே அவர் தான் பண்ணாரு. அதெல்லாம் அவர் ஏன் பண்ணுன்ற பாயிண்ட் எனக்கு புரியல. அப்புறம் அவர் அடிக்கடி சொல்லுவாரு, சினிமாவில் பேஷன் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாதுரா அப்படின்னு. அந்த பேஷன் அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அவர் இல்லைன்னா இது வெளியே வந்திருக்குமானே எனக்கு தெரியல. இப்போ இன்னைக்கு இவ்வளோ பெருசா இது வெளியே வந்து ஐஸ்வர்யா, சரிகமா ஐஸ்வர்யாவுக்கு
எங்கள் சார்பாக ஃபோன் பண்ணி நான் பேசியிருக்கேன், நீ போய் பேசுகிறா அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஆனால் நீங்கள் பண்ண உதவிகளுக்கும் நீங்கள் பண்ணுற உதவிகளுக்கும் நீங்கள் பண்ண போகிற உதவிகள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் என்னோட டைரக்டர் விக்னேஷ்னா. ஸோ நான் இந்த படம் பண்ணிருக்கப்போ, இந்த பாட்டு நான் பண்றப்போ ஐ வாஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படம் பீக்ல போயிட்டு இருக்கு, படம் ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல அந்த படம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் வெளியே நான் இன்னொரு ஒர்க் பண்றேன் அப்படின்னாலே எத்தனை டைரக்டர் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. எங்க டைரக்டர் அலோவ் மட்டும் பண்ணல, ஹீ ஸ்பேர்ட் அவர் டீம். அண்ட் அப்போ நான் டைரக்ஷன் டீம் செட் பண்ணிருக்கேன். அவர் தான் வந்து நம்ம டீம்ல 2-3 பேரை நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி, நான் ஷூட்டிங் வரலங்கிறது அவருக்கு பிரச்சனை மட்டும், அதுவே அவருக்கு இவன் எப்படி நம்ம பண்ணிருக்கப்போ ஒரு ப்ராஜெக்ட் போலான்ற ஜோன் எல்லாம் அவர் கிட்ட கூட போல. அவர் கூட இருந்து இன்னும் 2-3 பேரை சேர்த்து, முத்து தான் படத்தோட எடிட்டர், அவனையும் கூட அனுப்பிச்சு அவ்வளோ சப்போர்ட்டிவ். இன்னைக்கு நான் சினிமாவை ஃபுல் டைமா பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது விக்னேஷ் மாதிரி ஒரு டைரக்டர் கிட்ட நான் ஒர்க் பண்ணலன்னா அது கண்டிப்பா இருக்காது. எனக்கு தெரியும் அவர் சாரிலாம் அனுப்பிச்சிருந்தாரு, பட் எனக்கு தெரியும் மைண்ட்லாம் இங்கதான் இருக்கும் அப்படின்னு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் அதான் விக்னேஷ் நான் அமிச்ச முத்து மாதிரி நிறைய முத்துக்கள் டைரக்ஷன் டீம்ல அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அமிச்சா, அப்படி அமிச்ச பிரியன் அந்த 2 டேஸ்லயும் அவர் தான் இபியா இருந்து ஃபுல்லா கோஆர்டினேட் பண்ணாங்க. ஏன்னா நான் ஆப்வியஸா ஜென்ரலாவே கொஞ்சம் படபடம் தான் இருப்பேன். அன்னைக்கு நான் உச்சக்கட்ட டென்ஷன்ல இருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே நீட்டா பார்த்துக்கிட்டேன். அன்னைக்கு என்னென்ன பிரச்சனை நடந்தது எல்லாத்தையுமே நீட்டா பார்த்துக்கிட்டது பிரியன்னா தான். அண்ட் முக்கியமா ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம். ஸோ she's one of the leading South Indian heroines. ஸோ நாங்கள் சும்மா ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு பைட் கேட்டோம். அவங்க அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க. நாங்கள் சும்மா ஓகே எல்லாரும் பிஸியாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அவங்க வீட்டில் வெயிட் பண்ணோம். அவங்க வந்து எங்களுக்கு பைட் கொடுத்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க. இன் மிடில் ஆஃப் சம்திங் இவனுங்க வந்து வெயிட் பண்ணுறானுங்க. நாங்கள் யாரு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லிக்கலாம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோன்ற ஒரே காரணத்துக்காக வெயிட் பண்ணி வந்து முடிச்சுட்டு she was in Sulal to promotions வந்து ஒரே ஒரு பைட்டுக்காக கொடுத்துட்டு மறுபடியும் ப்ரமோஷனுக்காக போனாங்க. தட் வாஸ் அ வெரி கைண்ட் கெஸ்டர். ஸோ தேங்க்யூ மேம். நான் எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஷரத் ப்ரோ அண்ட் நான் 2 சீன் பிளான் பண்ணி தான் ப்ரோ ஷூட்டே பண்ணேன். ஸோ அது எடிட்லாம் போயிருக்காது. அண்ட் வந்த மகேந்திரன் ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நரேஷ் சார் இஸ் ஸோ ஸ்வீட். அவர் குரல் மாதிரி தான். அவர் சாதா ஸ்வீட்லாம் கிடையாது. அவர் பாட்டு ஏன்னா ரெக்கார்டிங் அப்போ நான் கூட இருந்தேன். அவர் நான் எனக்கு வந்து ஓகே டென்ஷன் ஆகிடுவார் போல, ஸ்ரீ விடமாட்டார் போல, மைக்கை தூக்கிட்டு போயிடுவார் போல பக்கம் வீட்டுக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, அவர் சில்லா வந்து இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் பார்த்தீங்களா, என்ன ஸ்கோர் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னாரு. ஸோ இன்னைக்கு முதல் ஆளா வந்ததுல இருந்து எல்லாத்துலேயுமே இஸ் பீன் த பிக்கஸ்ட் சப்போர்ட். அண்ட் ஜிவி சார் ஒரு ஏடி, வெறும் ஏடி, ஆல்பம் பண்ணணும்னு இவர் சொல்றாரு. சிங்கர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சிங்கர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஆப்வியஸா ரேண்டமா என்ன தோணும், இருக்கிறதுலே பெரிய சிங்கர் பக்கத்துல ஒரு நேஷனல் அவார்டு நியூஸ் டேரக்டர் இருக்கு, இவரை நம்ம கேட்கலாமா அப்படின்னு இருக்கும். சரி சும்மா கேட்காம கேட்கறதுல எனக்கு ஆசை பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி சார்கிட்ட கேட்டேன். கேட்டு 4 நாள்ல எனக்கு பாட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் பேமெண்ட்டை பத்தி எல்லாம் அவர் பேமெண்ட்லாம் அவர் கேட்கவே இல்லை. நான் வம்படியா தான் லிட்ரலி அவர்கிட்ட கொடுத்தேன். 4 நாள்ல பாட்டு கொடுத்தாரு. லிட்ரலி 4 நாள்ல எனக்கு பாட்டு பாடி கொடுத்தாரு. அவுட் ஆஃப் இஸ் வெரி பிஸி ஸ்கெடியூல். அப்போ அவர் கிட்டத்தட்ட 4-5 படம் கம்போஸ் பண்ணிட்டு 4 நாள்ல எங்களுக்கு பாட்டோட அவுட் வந்துருச்சு. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ண அவரோட டீம் தினேஷ் ப்ரோ, வெங்கட்னா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட்லி வைரமுத்து சார். ஸோ சும்மா ஒரு பாலை போட்டு பார்ப்போம் தான் அவர்கிட்ட போய் கேட்டோம். அவர் பண்ணி இந்த பாட்டை கேட்டு லைக் ஒவ்வொரு பாட்டை பார்த்துட்டு அவர் லைன்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாரு, ஐடியா கேட்டு லைன்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாரு. நேத்து என்ன ஒரு பயங்கர ஹெக்டிக்கா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்கிரீனிங் ப்ரீபாண்ட் ஆனதுனால பயங்கர ஹெக்டிக்கா இருந்தது. அவர் நேத்து பாட்டை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ, இந்த வருஷனை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ சார் தான் சொன்னாரு. ஹி வாஸ் வெரி ஹாப்பி. எங்களுக்காக ஒரு பைட்லாம் கொடுத்து வர முடியாதுப்பா பிஸி, அவர் திருக்குறளுக்கு இது உரை எழுதிட்டு இருக்காரு, ஜூலை 13th ரிலீஸ். ஸோ வர முடியாதுப்பா, எனக்கு இன்னும் நான் ஒரு இதுதான் முடிச்சிருக்கேன், இன்னும் எனக்கு இவ்வளோ இருக்கு, வர முடியாது. ஆனால் சார் இது வந்தால் நல்லா இருக்கும் சார், அப்போ பேசாமல் நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, நான் வீட்டில் வந்து பைட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபேக்ட் பெரிய டைரக்டர் ஒருத்தர் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொல்லிட்டு பசங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ½ hour எங்களுக்காக பேசி கொடுத்தாரு. எங்களுக்கு தெரியாது அவர் பாட்டை பார்த்துட்டாரா என்னெல்லாம் தெரியாது, அனுப்புறது எங்கள் கடமை, நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். பாட்டை அவர் பார்த்துட்டு அவ்வளோ உணர்வுபூர்வமாக அந்த பாட்டை பற்றி ஒரு 5 minutes பேசினாரு. ஸோ மெயின் மக்களே, ஸோ எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மெனி தேங்க்ஸ். அந்த பாலானா சத்தியமா இன்வைட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்த பேர் உங்க பேர் தான். இன்னைக்கு காலை எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டோமா அப்படின்னு நினைச்சப்போ ஐயோ இவரை மறந்துட்டோமே அப்படின்னு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ற மாதிரி சாரி தான் கேட்டேன். ஆனா தேங்க்ஸ்ண்ணா, அது நெக்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் உங்களை தான் நான் கூப்பிடுறேன். ஸோ தேங்க்ஸ். அப்புறம் பிஆர்ஓ வேலு அகைன் லாஸ்ட் மினிட் நிறைய கன்ஸ்டன்ஸ் பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்தாரு. நேற்று ஃபுல்லா ஹெக்டிக் பிளானு.
நேற்று என்னை ஆத்திஃப் கேட்டார், ப்ரோ முந்தா நேற்று போய் பிபி ரைஸ் ஆச்சு, பிபிலாம் செக் பண்ணீங்களே ப்ரோ, இன்னும் சாப்பிடாம சுற்றிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஆத்திஃப் கேட்டார். மகேஷ் கேட்டார். வேலுக்கு என்ன நடந்தது எப்படி தெரியும்னே தெரில. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி, யோ எல்லா வேலையும் முடிச்சு நாளைக்கு நீ டேரக்டர் ஒயிட் ஷர்ட் போட்டு வந்துரு, ரிலாக்ஸ்டாவா அப்படின்னு என்னை க்ரூம் பண்ணி, இன்னும் கண்டென்ட் மட்டும் தான் கொடுக்கல என்ன பேசணும்னு. ஸோ அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ஸோ அண்ட் த ஆல்பம்ஸ் டைரக்ஷன் டீம். ஸோ அகைன் இவ்வளோ கன்ஸ்டன்ஸ் இருக்கிறப்போ டைரக்ஷன் டீம் தான் அதை சார்ட் பண்ணும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் ஆன் சம்மன், ஸோ ஐம் ஸ்கிப்பிங் த நேம்ஸ். த என்டையர் டைரக்ஷன் டீம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தட்ஸ் இட். அண்ட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் பிரேமலதா ராஜு அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நேற்று கூட இப்போ வரைக்கும் எனக்கு கண்டென்ட் எல்லாம் அவங்க தான். ஸோ ஷீ இஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். இப்போ கூட எனக்கு எதாவது வேலை சொல்கிறா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் ஏன்டா நீங்களே பண்ணுறீங்க, நான் சும்மா தான் இருக்கேன், எனக்கு எதாவது வேலை சொல்லுங்கடா அப்படின்னா. அண்ட் மை ஃபேமிலி ஹஸ் பீன் அ வெரி பிக் சப்போர்ட். வந்திருக்காங்க, கத்திட்டே இருக்கானே, அது என் பையன் தான். ஸோ ஹேஸ் பீன் அ வெரி பிக் சப்போர்ட். அம்மா, அப்பா, சிஸ்டர், பெரியம்மா, வைஃப் ஹஸ்பண்ட், ஆமா, பையன், எல்லாருக்குமே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மெனி தேங்க்ஸ். அண்ட் செகண்ட் சான்ஸ் இட்ஸ் அ வெரி ஆம்பிஷியஸ் ஆல்பம். நல்லா இருக்கா இல்லையான்றது நீங்கள் சொல்லுங்க, பட் இட்ஸ் வெரி ஆம்பிஷியஸ். வி ட்ரைங் டு டூ சம்திங் நியூ அண்ட் ஃப்ரெஷ். ஸோ ஐ ஹோப் திஸ் சாட்டிஸ்ஃபைஸ் யூ. அண்ட் ஐ ஹோப் அதான் இந்த கதை சொல்லலை, ஒரு பாடலை கதை சொல்லும். சினிமாவில் இருக்க எல்லாமே கதை சொல்றதுக்கான டூல் தான். ஸோ பாட்டில் ஒரு கதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாம் புது முயற்சியா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த வகையில் நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே நல்லபடியாக அதை கொண்டு சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பாட்டு நல்லா வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். அதிகமாக பேச நினைக்கிறேன். தேங்க்யூ.